ஹாய் டாமீஸ், இட்ஸ் யுவர் ட்ரீம் லவ். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட். ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பர்வீன் பானு. பேர் நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல, பட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப ஹாப்பியாக இருங்க அண்ட் வரப்போகிற வருஷமும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு தான். ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா ஆரம்மாமா. எஸ், இது ஒரு மாதிரி எல்லாம் கலந்த லவ், ரொமான்டிக் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான். ஸோ ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரம் வைனோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆரம் வந்து யாருன்னா வைனுக்கு தாய் மாமா, அதாவது அவங்க அக்காவோட தம்பி. இவங்க அக்கா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ வைனுமே ஃபாரினில் வளர்ந்த பொண்ணு. ஸோ அவளுக்கு தமிழ் கல்ச்சரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம ஆரம் அப்படி கிடையாது. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்ததுனால அவருக்கு இந்த வில்லேஜ் விட்டு போகிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த வில்லேஜில் இவங்க தான் பெரிய ஆளுங்களும் கூட. இப்போது வயன் எப்படிப்பட்ட பொண்ணுன்னா ரொம்ப மாடர்னாக இருப்பா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பா. ஆனால் அங்கே அப்பாவும் அம்மாவும் அதை அவள் ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க. அவள் என்ன கேட்குறாளோ அது எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆரம் பார்த்தா, ஆரம் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன். பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். அப்படின்ற ஒரு மாதிரி கேரக்டர். இந்த ரெண்டு வித்தியாசமான கேரக்டரும் எப்படி ஒன்று சேர்ந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்கன்றது தான் கதையே. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டார்டிங் ஒரு சீன் தான். ஒரு அழகான வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒருத்தவங்க சத்தம் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஏங்க, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கேன், கேட்குதா இல்லையா உங்களுக்கு? ஏண்டி காட்டு கற்றுற, காதெல்லாம் வலிக்குதுடி, என்னடி பிரச்சனை? ஏங்க, நான் சொன்ன மாதிரி டிக்கெட் போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சுடி. அப்பா எத்தனை வாட்டிடி கேட்பேன், ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கடி, கன்ஃபார்ம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுடி. ஆமாம், நான் அப்படி தான் கேட்பேன். ஒழுங்காக ஃப்ளைட் டிலே ஆகிடாதுல்ல, ஒரு வேளை லேட்டாக எடுக்கிறேன், அப்புறம் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. எப்பா, நான் கிளைமேட்லாம் பார்த்து உனக்காக கரெக்டாக புக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. நீ ஏறி உக்காந்தினா சாயந்தரம் கொண்டு போய் விட்டுருவான். நீ ஈவினிங்லாம் உன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்போ தான் சொல்கிறாரு. இப்போ ஒயன் அம்மாவும் கேட்டுட்டு, அந்த பயம் இருக்கட்டும், ஏதாவது மாத்திர மாதிரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான், பார்த்துக்கோங்க உங்களை. ஏண்டி, அதை ஃப்ளைட் ஓட்டுறோம் தானே கேட்கணும், என்ன ஏண்டி கேட்குற? அதெல்லாம் அப்படி தான் கேட்பேன், நீங்கள் அப்படி தான் பதில் சொல்லணும். வாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுடி. அப்புறம் வந்து இது காணோம் அது காணோன்ட்டு அங்கே வந்து ஏன் உயிர் எடுக்கக்கூடாது, நான் இப்போயே சொல்லிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன்டி, அங்கே வந்து நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பார்க்குறேன் அங்கே வந்து எப்படி கேட்பீங்கள? சத்தியமாக கேட்க மாட்டேன், சத்தியமாக கேட்கவே மாட்டேன். ஏப்பா, ஊருக்கு போகிறதுக்கு பண்ணுற அலப்புற இருக்கே, தாங்க முடியலப்பா. ஏன் சொல்ல மாட்டீங்க? நானே 15 வருஷம் கழித்து எங்கள் அப்பாவும் பார்க்க போகிறேன், என் தம்பியை பார்க்க போகிறேன். நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் நம்ம தான் கிளிகிளியும் கிளிக்கிறாங்க. நீ இந்தமாரி சொல்லுவேன் தான் உன்னை வருஷத்துக்கு ஒரு வாட்டியே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். நீ தானே கேட்கல? உங்களுக்கு தெரியாதா என்ன நான் எங்கள் அப்பா கூட பேச மாட்டேன்னு? ஏண்டி, உங்கள் அப்பா கூட நீ பேச மாட்டேன்னு சண்டை போட்டு வந்துட்டு, ஏண்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்கிட்ட வந்து சண்டை போடுற? அதெல்லாம் அப்படி தான் போடுவேன். என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். உங்களை யாரும் நடுவில் வர சொன்னா? ஏண்டி, நானாடி நடுவில் வந்தேன்? ஆமாம், நீங்கள் தான் நடுவில் வந்தீங்க. போங்க, உங்களால் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போய் தான் அவர்கிட்ட நான் சண்டை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அம்மா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் அப்பா தான் பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதுக்கும் நான் என்னடி பண்ணுவேன்? ஏண்டி, அந்த விஷயத்துக்கு நானே கோவப்படலடி, நீங்கள் கோவப்படாமல் இருப்பீங்க, நான் படுவேங்க. ஏண்டி, எம்மன் உனக்கு அவ்வளோ பாசமா? பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, என் புருஷன் மரியாதை போகக்கூடாது, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கும். அதாவது என்னென்னா, ஒயினோட அம்மா போயிட்டு அவங்க அப்பா கிட்டே சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி என் ஹஸ்பண்டை பற்றி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய விஷயமா சண்டை போட்டுட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே வரமாட்டேன், நான் வந்து வந்தது தான் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ஒயினை கூப்பிட்டுட்டு அந்த வயசுலேயே கிளம்பியிருப்பாங்க. அப்போ ஒயினுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அதுதான் அவள் கடைசியாக அவங்க தாத்தா பாட்டியை பார்த்தது. பெருசாக அவளுக்கு விவரம்லாம் எதுவும் தெரியாது. இப்போ பேக் டு கதைக்கு வந்தா, சரி என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா இல்லையா? சும்மா பழச கலாரிட்டு உட்காந்துருக்காதீங்க. எடுத்து வச்சிட்டேன்டி. ஆமாம், ஒயினுங்க? ஏண்டி, அவள் தான் காலேஜுக்கு போயிருக்கா ஆல்ரெடி, நீயோட தான் காலேஜ் முடியுது இல்லை? அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வருவாடி, வெயிட் பண்ணுறி. சரி சரி, அவகிட்ட சொல்லிட்டீங்கல்ல போனால் 2 மாதம் ஆகும் வரத்துக்குன்னு? ஏப்பா சொல்லியாச்சுடி, அவளே ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருக்கா, நீ மேற்கொண்டு அவளை டென்ஷன் பண்ணாத. எதுக்கு சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கு இந்த ஊருக்கு வந்தெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, சிட்டியில் வாழ்ந்த பொண்ணுடி, எப்படி வில்லேஜுக்கு வந்து இருப்பா?
அப்படின்னு அவங்க அப்பா தான் கேட்குறாங்க. நீங்கள் தான் செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சுருக்கீங்க. இல்லைனா இப்படி ஆழி தெரியுமா? பாருங்கள் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவளையும் குட்டி குட்டி ட்ராயரும் ஸ்லீவில் டிஷர்ட்டும் பாருங்கள் எப்படி போட்டுட்டு சுற்றுறான்னு. ஏண்டி என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிற? அவளுக்கு தான் மாடல் ஆகணும்னு தான் ஆசையே. நீ இப்படி சொன்னால் என்னடி அர்த்தம்? நீயும் சரின்னு தானே சரின்னு தான் சொன்னேன். ஏன் மாடல்னா என்ன? எல்லாத்தையும் பாதி பாதி கிழிச்சு விட்டு தான் நடக்கணுமா என்ன? நிறைய மாடல்ஸும் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் அவங்க பொண்ணு ஆக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வைன் சைட் பார்த்தா தான் காலேஜிலலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. வா ஏன் வா ஏன் வா ஏன் வா ஏன் வா ஏன் மச்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்தந்த கத்திட்டு இருக்காங்க. இப்போ வயன் தான் ஒரு செக்ஸியான ட்ரெஸ் போட்டுட்டு ரேம்ப் வாக்குக்காக நடந்து வந்துட்டுருக்கா. எல்லாருமே அந்த கத்துறாங்க. சில பேர் பார்த்து வைனை பார்த்து ஜொல்ல ஊற்றுறானுங்க, சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சில பேர் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. வைன் இப்போ அந்த ரேம்ப் வாக்கை முடிச்சுட்டு போய் ஸ்டேஜ் பின்னாடி தான் நிற்கிறா. இப்போ வைன் ஃப்ரெண்டு தான், மச்சி செம்மையாக பண்ணிட்டு போப்பா, அது இந்த சைடு ஆங்கிளில், ஐயோ நான் ஏன் பையனாக பிறக்கலன்னு இப்போ தான் மச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. இப்போ வயந்தா, அதை விடு நான் தான் ஜெயிப்பேன்ல. ஏய் கண்டிப்பாக நீ தாண்டி ஜெயிப்ப, அந்த ரோஸ்லாம் ஜெயிக்க மாட்டான். ஆக்சுவலாக இங்கே ரோஸ் யாருன்னா, ரோஸ் வந்து உங்களோட ஆப்பனண்ட்டு. நீங்கள் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணீங்களோ அப்போலேருந்து உங்களை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அகென்ஸ்டாக சுற்றிட்டு இருக்கிறது அவள் ஒருத்தி தான். தொடர்ந்து 3 வருஷமாக ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், மாடலிங்காக இருக்கட்டும், எல்லா காம்படிஷன்லேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அவள் செகண்டு தான். இப்படி அவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கா. இதுதான் கடைசி வருஷம் முடியும் போது எப்படியாவது உங்களை ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக திருப்பி ட்ரை பண்ணுறா. வயனுக்கு கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது கடைசி வருஷம், இதுலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் தான் ரெக்கார்டு ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். இதே பதட்டத்தில் இருக்கா. இப்போது இவங்க பக்கம் பார்த்தா ரோஸ் தான், இங்கே பாருடி நான் தான் ஜெயிக்கணும் புரியுதா மச்சி, ஜட்ஜியே கரெக்ட் பண்ணியாச்சு மச்சி, நீ தான் ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து தில்லாங்கடியே வேலை பார்த்துட்ருக்கா. இப்போது அந்த ரேம்ப் வாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது வைனு ரோஸு கூட ஒரு 4-5 பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்க. இந்த 3rd ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பொண்ணை சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்ட்டு ரோஸை தான் சொல்கிறாங்க. ரோஸ் டீம்லாம் கத்துது, ரோஸும் கத்திகிட்ருக்கா. இப்போ வைனுக்கு 2nd ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. வைன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அங்கே 3 ஜட்ஜிங் பர்சன் இருக்காங்க. அது ஒரு ஜட்ஜ் மட்டும் எந்திரிச்சிட்டு, வைன் இங்கே பாரு, கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கோ, சும்மா நீ தான் ஜெயிச்சிட்ருக்கன்றதுக்காக இந்த வருஷமும் நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்கிறாங்க. இப்போ வைன் சிரிச்சுக்கிட்டே அந்த அந்த மைக்கை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு ஃபோன்லேருந்து ஏதோ வீடியோ ஆன் பண்ணி அந்த மைக் கிட்டக்க வைக்கிறா. பார்த்தா அதில் ஜட்ஜுக்கும் ரோஸும் இவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவள் போட்டு காமிக்கிறா. மீதி இருக்க 2 ஜட்ஜஸுமே திரும்பி வந்து அந்த இன்னொரு ஜட்ஜை தான் பார்க்குறாங்க. இல்லை இதெல்லாம் பொய், உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, காசை வாங்கிட்டு இப்படி கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜட்ஜஸ் தான் கோவத்தில், சாரி ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நாங்கள் ரீஅனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ப்ரைஸ் இன்னொரு பொண்ணுக்கும், 2nd ப்ரைஸ் வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸை நம்ம வயனுக்கும் தராங்க. எல்லோரும் அந்த கத்திட்டுருக்காங்க வயன்னொன்னே. இப்போ ரோஸை பார்த்தா ரோஸ்க்கு வந்து எந்த ப்ரைஸுமே கிடையாது. நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணதுனால உன்னை இந்த காம்படிஷன்லேருந்து தூக்குறோம் ரோஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே அது கரெக்டுன்ற மாதிரி இருக்குது. இது ரோஸ்க்கு அசிங்கமாக போயிடுது. அங்கேருந்து இறங்கி போயிடுறா. இப்போ வயன் தான் ஜாலியாக அந்த கப்பலாம் தூக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் ஓடிடுறா. மச்சான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குதிக்கிறா. கூட இருக்கவங்களாம் குதிச்சிட்ருக்காங்க. மச்சான் கிளம்புறப்பையும் மாசை கட்டிட்டடா போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வயனை தூக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போ மைக்கை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹலோ கைஸ், எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதும் இப்போ எல்லாம் விளாண்டுட்டு இருந்தவங்கலாம் திரும்பி ஸ்டேஜை தான் பார்க்குறாங்க. இந்த வருஷம் இதோட முடியுது, ஸோ உங்கள் எல்லாருக்குமே குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னு பார்த்துட்டு சீனியர்ஸ் தான் பார்த்து சொல்கிறாங்க. சில பேர்லாம் கண்ணை கலங்கிடுச்சு சொல்லும் போது. அண்ட் உங்கள் வெளியே போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஹாப்பியாக இருங்க. இதான் உங்கள் காலேஜோட ஃபைனல் டே, ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருச்சு. பாட்டுலாம் போட்டு நாளையே என்ஜாய் பண்ணிவிட்டு வைபாக இருந்துட்டு எல்லாம் சோக கதையெல்லாம் பேசிட்டு எல்லாம் ஃபீலிங்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் வெளியே தான் வராங்க. வைனும் அவங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. அப்புறம் மச்சி இதோட காலேஜ் முடிஞ்சிச்சு, அப்புறம் எப்போ பார்ப்போனே தெரியல அப்படின்னு சொன்னதும் இப்போ வைன் தான், ஹே நான் இங்கே என்ன ஊரே விட்டு காலி பண்ணியா போகிறேன், எனக்கு புரியல, காலேஜ் முடிஞ்சு தானே போகிறோம். இல்லடி நீ தான் ஊருக்கு தான் போகிறல்ல. ஊருக்கு போகிறேன் தான், அங்கேயேவா செல்ல இட போகிறேன், வருவேண்டி. பார்த்து மச்சி காலேஜ்லாம் முடிச்சுட்டு போகிற, இப்போ பாரு ரொம்ப அழகாயிட்டு வேற போகிற, பிடிச்ச யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க அப்படின்ட்டு வைனை பிடிச்சா ஓடிட்டுருக்காங்க.
ஹே ஷடப், அப்படிலாம் கிடையாது. நான் போகிறது ஒரு வில்லேஜுக்கு. ஏதோ எங்கள் அம்மா சொல்கிறாங்களேன்றதுக்காக தான் நானும் போகிறேன். சும்மா கம்பெனிக்கு தான். போனோமா, ஊரை சுற்றி பார்த்தோமா, திரும்பி வந்துக்கிட்டே இருக்கணும். வந்துட்டு என் மாடலிங் வேறு நான் கண்டினியூ பண்ணுண்டி. சும்மா இந்த ஃபன்லாம் பண்ணாதீங்க, போயிட்டீங்க தான் வருவேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. பார்க்கலாம் பார்க்கலாம், சிங்கிளாக வரியா இல்லை டபுளாக வரியான்னு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. கைஸ் கைஸ் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வேறு 5-6 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒயின் கிளம்புறா. இப்போ நேராக வீட்டுக்கு தான் வரா. வந்து காலிங் பில் எடுத்துனா உங்கள் அம்மா தான். என்னடி கோலம் இது? என்னம்மா என்னடி ட்ரெஸ்ஸு கருமோ இது? ஏம்மா நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலாக ரேம்ப் வாக் போயிட்டு ட்ரெஸ் கூட மாற்றாமல் அப்படியே வந்திருப்பா, டைம் ஆகிடுச்சுன்ட்டு. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை நான் டிஸ்பிளேயில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது ஒயின் அம்மா தான். என்னடி இதெல்லாம்? மா டைம் ஆச்சுமா, அதான் ட்ரெஸ் மாற்ற மாட்டேன். இப்படியேவா வந்த? ரோட்டில் நாயெல்லாம் உன்னை சும்மாவா விடுச்சு? மா அவ்வளோதான், பார்த்துக்கோ, நவுறாங்கிட்டு. உனக்குலாம் எங்கே ஃபேஷனை பற்றி தெரிய போகுது? இப்போ திரும்பி அவங்க அப்பா தான் பார்க்குறா. அப்பா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. என்னம்மா இன்னும் கையில் கப்பெல்லாம்? அப்பா இந்த வாடி நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக ஃபைனல் முடிய போகுது. நான் தான் சொன்னேன்ல, நான் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன்ட்டு, பாருங்கள் அப்படின்னு சொல்லி கப்பை தூக்கி காமிக்கிறா. இப்போ அவங்க அம்மா பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், ஆமாங்க பாருங்கள், இப்படி தான் போட்டு உங்கள் பொண்ணு நடந்து தெரிஞ்சிருக்கா எல்லோரும் முன்னாடியும் அப்படின்றாங்க. ஏய் சும்மா ரெடி, அவள் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? நீங்களே வச்சுக்கோங்க அந்த பரிசை. என் பொண்ணு ஏதோ ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, காலேஜ் டாப்பரு, இந்தமாதிரி நிறைய வேறு ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா ஸ்போர்ட்ஸ்லனா, நான் ஏதோ பெருமையாக சொல்லிக்கலாம். இது எப்படிங்க சொல்கிறது? இப்படி தான் என் பொண்ணு அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு நான் போய் சொல்ல முடியும் எல்லாருக்கிட்டையும்? மா இட்ஸ் நாட் அரைகுறை, இட்ஸ் அ ஃபேஷன், இட்ஸ் அ மாடல். ஆமாண்டி, இப்படி சொல்லி தான் எங்கிட்டாவது போங்க அப்பனும் பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் உள்ளே போயிடுறாங்க. திருப்பி வந்துட்டு, வயன் இங்கே பாரு, இந்தமாரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே வந்து போடாது சரியா? அப்புறம் நம்ம போடுறது எனக்கு புரியல. உனக்கு ஆல்ரெடி நான் வந்து ஹாஃப் சாரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். வாட், ஹாஃப் சாரியா? அப்படின்னா அதெல்லாம் அங்கே போட வேண்டியதுடி, அதை தான் போடணும். சும்மா இந்த பேண்ட் சட்டை, இந்த ட்ரௌசரு இதெல்லாம் போட்டாலே அதை புரியுதா? மா எனக்கு இது கம்ஃபர்டபுளோ, நான் அதாம்மா போட முடியும், சும்மா இதுக்கெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் சொல்கிறா. ஏங்க அவளுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போது வைன் அப்பா தான், பா என்னப்பா இதெல்லாம்? வைன்மா அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறா, நம்ம போகிறதோ வில்லேஜுக்குடா, அதனால தான். அப்பா எனக்கு புரியுது, பட் ஐ கேனாட் சேஞ்ச் இட். நான் இதிலே பழகிட்டேன், ஒரு 2 மாதம் தான்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னால் முடியாதுப்பா, ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மேலே போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் எல்லாம் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு கிளம்பிட்டுருக்காங்க. வயன் ரெடி ஆகிட்டியா? 1 செகண்ட் வந்துட்டேன். என்னம்மா தான் ரெடி ஆகிட்டேனே. என்னடி ட்ரெஸ் இது? மா நீ சொன்னதுனால தான் நான் இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. உங்கள் அம்மா தான் பார்த்துட்டு என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது என்ன ட்ரெஸ்ன்ட்டு நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒயின் தான் கீழே இறங்கி வரா. மா ஒயின் போகலாமா? போகலாம்ப்பா. இப்போ அவங்க அம்மா அப்பா ஒயின்னு 3 பேருமே கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக இந்தியா தான் வந்து ரீச் பண்ணுறாங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அம்மா தான், அப்பா 15 வருஷம் ஆச்சு இந்த ஊரை பார்த்து, எங்கள் ஊருக்குள்ளே வரும்போதே அந்த வாசனை வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்க விண்டோவை திறந்து விட்டு, இப்போ அவங்க அப்பா தான், ஏண்டி இந்த ஊரில் அப்படியே நீ இல்லாத மாதிரியே பேசுகிற? ஆமாம் 15 வருஷம் ஆச்சுல்ல, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை, என்ன இருந்தாலும் என் ஊர் மாதிரி வருமா அப்படின்ட்டு அவங்க புகழ் பாடிட்டு இருக்காங்க. இப்போ வாயந்தான், என்னம்மா சவுண்டு போட்டுனே இருக்கீங்க, என்னம்மா பிரச்சனை, என்னை அமைதியே தூங்க விட்றீங்களா? ஆமாண்டி இவ எப்போ பாரு தூங்கினே உட்காந்துருப்பா, ஊர் வந்துருச்சு வெளியே பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாயந்தான் ஹெட்செட்லாம் கழட்டி வச்சுட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே தான் பார்க்குறா. மா இது என்ன ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் என்னதுமா? இங்கே தாண்டி நெல்லுலாம் வளையும் பாரேன், இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குன்னு. ஏம்மா யூஆர் ரைட், மேலே எல்லாம் இவ்வளோ அழகாக பேர்ட்ஸ் பறக்குது பாரும்மா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டேடி எங்கள் காரை ஸ்டாப் பண்ணுங்களேன். என்னாச்சு ஒயன்? டேடி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் காரை விட்டு தான் இறங்குறா. ஏய் இங்கடி போகிற? மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயல்கிட்ட தான் போகிறா. இப்போ அவங்க அப்பாவை தான் கூப்பிட்டு, டேடி இங்கே வாங்க. என்னம்மா? எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இப்போ அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே வந்து, டேடி இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த லுக்கு, மேலே பேர்ட்ஸ் பறக்கிறது, இது எல்லாமே கவர் ஆகணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ஃபோட்டோஸ் கொடுத்துட்ருக்கா. அவள் மாடலிங் வேலை இங்கேயே ஆரம்பிச்சிட்டா போல். இப்போ அவங்க அம்மா தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஏய் போதும் நிறுத்துங்க, வாங்க 2 பேரும், டைம் ஆச்சு, சும்மா ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் தான், மம்மிக்கு பொறுக்கவே பொறுக்காது, நான் 2 ஃபோட்டோ எடுத்தா, வாங்க ரெடி போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியை கூப்பிட்டு தான் வரா. இப்போ திரும்பி அவங்க ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. மா, இது நம்ம போகிற வழி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா என்ன? இதெல்லாம் யாரோடதுமா? யார் இதெல்லாம் பண்ணுறா? ஏய், அதெல்லாம் எங்கள் அப்பாவோடதுடி. இப்போ ஓயின் தான் சிரிக்கிறா. ஆர் யூ சீரியஸ்? இது எல்லாமே உங்கள் அப்பாவோடது நான் நம்பணும். ஏய், என்னடி நினச்ச? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அந்த ஊரில்? உனக்கு தெரியல ஓயன் எங்கள் அப்பா யாருன்னு. நீங்கள் இருக்க யார்கிட்ட வேணாலும் கேளு, ராமசாமின்னா யாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க தான் பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கெத்தா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் கேட்கவா? கேளு டேடி, நீங்கள் கார் நிறுத்துங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு கார் நிறுத்த சொல்கிறா. இவங்களும் என்னடா அது காரு, ஊருக்குள்ளே என்ன கார்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது ஒயின் தான் அதுலேருந்து இறங்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்னம்மா சொல்கிற? ஒரு அட்ரஸ் வேணும். அட்ரஸா? என்ன அட்ரஸுமா? இந்த மாதிரி ராமசாமி வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க அம்மா திரும்பி பார்த்தா சிரிக்கிறா. ராமசாமியா? யார்? ஆரம் அப்பாவையா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் சொல்கிறாங்க. ஆரம் அப்பாவா அப்படின்ட்டு ஒயின் வந்து திரும்பி கேட்குறா. இப்போ அவங்க அம்மா தான் இறங்கிட்டு, ஆமாம் ஆமாம் அவர் தான் கேட்குறோம். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதட்டமாக மாறாங்க. ஏன்னா ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஆரம் அப்பாவான்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, என்னாச்சுன்னே தெரியல. இப்போ ஒயின் தான் பின்னாடி இருந்துக்கிட்டு, அம்மா ஆரம் யாருமா? ஒயின் சுமார் ஒயின். இப்போ அந்த பர்சன் தான், அம்மா அவருக்கு நீங்கள் யார்? நான் அவரோட பொண்ணு லதா, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அட, ராமசாமியோட பொண்ணு லத்தாவா நீன்னு? உன்னை பார்த்தே எத்தனை வருஷம் இருக்கும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது, இப்போ தான் வந்திருக்க அப்படி தானே? இது யார், உன் பொண்ணா? ஆமாம் ஆமாம். ஏன் அப்பா பெருசாக வெளியே அங்கேயும் வரதில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. எங்கம்மா, அவர் 4-5 வருஷம் ஆயிடுச்சு, உடம்பு சரியாமல் படுத்தவர் தான், இன்னும் எந்திரிக்கலை. ஆரம் தம்பி தான் எல்லாத்தையும் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா, உனக்கு யாரும் சொல்லலையா என்ன? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ விவரமாக சொல்லலை. ஏதோ சும்மா உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. வழி சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, வழி எனக்கே தெரியும் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஒயினை கூட்டிகிட்டு வந்து காரில் தான் ஏறுறாங்க. என்னடியாச்சு? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடியாச்சு மாமாக்கு? தெரிலங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகிறீங்களா? சரி சரி அம்மா. இப்போ ஒயனோட அப்பா தான் திரும்பி, ஒயன் அமைதியாக உட்காரு சரியா? சரிங்கப்பா அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறா, ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி. இப்போ ஒயனோட அப்பா தான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு வீட்டு முன்னாடி தான் நிப்பாட்டுறாங்க. பார்த்தா அது ஒரு பெரிய வீடு தான். ஆக்சுவலாக அந்த ஊர்லேயே அதான் பெரிய வீடாக இருக்குது. அங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் பார்க்குறாங்க, என்ன கார் வந்திருக்கு, யாரோட காராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஒயினோட அம்மா தான் காரை விட்டு கீழே இறங்கினதும் ஒரு பர்சன் பார்த்துட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு, அத்தை அத்தை அத்தை, என்னடி இருடி வேலை பார்த்துட்ருக்கேன், அட சொல்கிறது கேளுங்க, என்ன லதா அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்னடி சொல்கிற, ஏண்டி விளையாடுறியா என்ன? அட உண்மையா, நீங்கள் வாங்கலை அப்படின்ட்டு அவங்க அத்தை கையை தான் பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறா. ஆக்சுவலாக நான் இந்த கேரக்டர் யாரும் சொல்லலை, இது ஆரம்க்கு முறை பொண்ணு, அதாவது என்னென்னா அவங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. இந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆக்சுவலாக வடிவுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வடிவு பொண்ணு தான் அவங்க அத்தையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளியே நிப்பாட்டுறா. பார்த்தா அவங்க அம்மாக்கே ஷாக் ஆகிடுச்சு. லதா அம்மா. அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்குது, ஒயின் அம்மா கண்ணும் கலங்குது. இப்போ ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டி எப்படி இருக்க, ஒரு ஃபோன் பண்ணலை, உனக்குலாம் எங்களை பார்க்கணுன்னே தோணலையா, அப்படியே சண்டை போட்டு போனால் போயிடுவியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா என்னை மன்னிச்சிருமா, போடி கழுத அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிக்கிறாங்க. இப்போ ஒயினோட அம்மாவை சிரிச்சுக்கிட்டு, மா என்னை மன்னிச்சிருமா, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமாம், இத்தனை வருஷம் கழிச்சு அடி வருவேன், எங்களெல்லாம் உனக்கு பார்த்தா எனக்கு ஞாபகமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது பாரு மா. இப்போ அவங்க அம்மா தான் பின்னாடி பார்க்குறாங்க. வாங்க மாப்பிள்ள. வராத்த. இப்போ பின்னாடி பார்த்தா ஒயின் தான் லக்கிச்சு தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கா. ஏய் அது யார், ஒயினா என்ன உன் பொண்ணா? ஆமாம்மா. ஐயோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா பாரு. இப்போ அவங்க அம்மா தான் இன்னொரு ஆளை பார்த்து, ஏ சுப்பையா, அதுக்கிட்டேருந்து பெட்டியை வாங்கடா, பாவம் பிள்ளை தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்குல்ல, போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒயின் கிட்ட தான் போயிட்டு, அம்மா நான் எடுத்துக்கிறேம்மா. நோ தேங்க்ஸ், நானே எடுத்துக்கிறேன். இல்லைம்மா நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னு நான் ஒயின் எட்ட வந்துடுறா. இப்போது ஒயினும் வரா. பாட்டி, ஐயோ என் தங்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. ஒயினுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ ஒயினோட அம்மா தான் உள்ளே வராங்க. ஏய் நில்றி, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, இரு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் 3 பேர் இங்கே இருங்க. இப்போது வடிவு கிட்ட தான், வடிவு போய் ஆரத்தி காய்ச்சி எடுத்துட்டு வா. இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போயிட்டு ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இப்போ ஒயின் தான் யாருன்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. அப்படி சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போது ஆரத்திலாம் எடுத்ததுக்கப்புறம் 3 பேருக்கு பொட்டு வச்சதுக்கப்புறம் வடிவு இது கொண்டு போய் அங்கே ஊற்றிட்டு வந்துடு. சரிங்க அத்தை அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுறா. வாங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. அம்மா அப்பா எங்கம்மா, அப்பாவுக்கு என்னம்மாச்சு? நான் வர வழியில் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, அவர் உடம்பு சரியாமல் படுத்தே 4-5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கே நீ தான் ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் பேச மாட்டேன்ட்டியே. அவர் அதுவே மன உளைச்சலில் உட்காந்துட்டாரு. அதுவே அவருக்கு அப்படி ஆயிடுச்சுடி. நீ ஒரு வார்த்தை பேசியிருந்தாவா என்னவா? உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் கேட்குறாங்க. இல்லைம்மா சரி விடு, பழசு எதுவும் கலரானா, அப்பா மேலே தான் படுத்திருக்கார், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒயினோட அப்பாவும் அம்மாவும் தான் நேராக அவங்க அப்பாவை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒயின் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கா, ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த வடிவு பொண்ணு தான் உள்ளே வரும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு ஒயின் கூப்பிட்றா. இப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, சொல்லுங்கள் எதாவது வேணுமா என்ன? குடிக்க எதாவது காப்பி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுக்கணும், என்னோடய ரூம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. ரூமுனா அறைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆமாம் ஆமாம், அறை தான், எங்கே இருக்குது? அது மேலே இருக்குது, வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் தான் வாங்கிக்கிறா. இல்லை நான் தூக்கிக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு இப்போ தான் முதல்ல வந்திருக்கீங்க, நானே தூக்கிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு பொண்ணு தூக்கிட்டு வரா. இப்போ ஒயின் முன்னாடி போயிட்டு இதுதான் உங்கள் அறை அப்படின்னு சொல்லிட்டு திறந்து காட்டுறா. நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா எல்லாம் தேக்க மரத்தில் செஞ்ச கதவு ஜன்னல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ரொம்ப கிளாசிக்காகவும் இருக்குது, பழைய வீடு மாதிரி. சரி கொஞ்சம் கசகசன்னு இருக்கு, நான் ஃப்ரெஷ் ஆகணும், இங்கே எங்கே பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. பாத்ரூமா பின்னாடி கொல்லையில் இருக்குது. ஹாட் வாட்டர் இருக்குல்ல? ஹாட் வாட்டரா? சுடு தண்ணி. சுடு தண்ணிங்களா? நான் அடுப்பில் போட்டு வைக்கிறேன், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறா. சரி. இப்போ அந்த வடிவு பொண்ணும் போயிடுறா. இப்போ ஒயின் தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவள் லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு தேவையான டவலு அவளோட சோப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ போகிற வழியில் தான் யாரோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அதை பார்க்காம ஒயின் அதில் காலை வச்சிடுறா. அந்த நேரம் பார்த்தா ஆரம் உள்ளே வந்திருப்பான். என்னடா அது சத்தம்னு பார்த்தா ஒயின் வழுக்கி விடாத பார்த்துட்டு வேகமாக போய் பிடிச்சிடுவான். இப்போது டக்குன்னு ஒயின் தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஆரம் முன்னாடி 2 பேர் கண்ணும் லாக் ஆகுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் 2 பேரும் அவங்களோட சுயநினைக்கு வந்துட்டு டக்குன்னு ஒயின் தானே எந்திரிக்கிறா. தேங்க்ஸ். இல்லைங்க பரவாயில்ல. இப்போ அந்த சவுண்டு கேட்டுட்டு வடிவும் உள்ளே ஓடி வந்திருப்பா. என்னாச்சு வடிவு? மாமா இங்கே என்ன குட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ வடிவு பொண்ணு தான், தெரில மாமா, ஏதாவது வேலை செய்யும் போது ஊற்றிருப்பாங்க போல், இதை ஒழுங்காக தொடச்சிடு, நான் மேலே போய் அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒயின் தான் பார்க்குறா. யார் இது? அந்த வடிவு பொண்ணு தான். ஒயினு நீங்கள் வாங்க நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ ஆரம் தான் 2 ஸ்டெப் மேலே ஏறிட்டு திரும்பி பார்க்குறான். என்ன ஒயினா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒயினும் லைட்டாக திரும்பி ஆரமை பார்க்குறா. ஆரம் ஒயின் பார்க்குறான்னு தெரிஞ்சதும் அவன் பாட்டுக்கு திரும்பி மேலே போயிட்டான். இப்போ ஒயினும் ஆரமை பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டா. இந்த சைட் பார்த்தா ஆரம் தான் இப்போ மேலே வந்திருப்பான். ஒயினா? அது என் அக்கா பொண்ணு பேர் தானே, இது யார்? ஒரு மாதிரி யோசனையிலே உள்ளே வந்துட்டுருப்பான். இப்போ வந்துட்டு அவங்க அப்பா ரூம் கதவை தான் திறந்தா. உள்ளே வந்து ஆரமோட அக்கா, அவங்க ஹஸ்பண்டு, இவங்க அம்மாவும் அப்பாவும் பெட்டில் படுத்திருக்காரு. அக்கா? இப்போது அவங்க அக்கா தான் திரும்பி பார்த்துட்டு, ஆரம் டேய் என்னடா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்போக்கா வந்த? ஏம்மா அக்கா வந்தது சொல்லவே இல்லை? அட நீ வேறடா, இப்போ தான்டா வந்தா, அதான் அப்பா பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐயே என் தம்பி நல்லா வளர்ந்துட்டான். அக்கா நீ வேற. மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆரம், நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. பரவாயில்லடா, நல்லா வளர்ந்துட்ட, குடும்பத்தெல்லாம் பார்க்குற, ஊரே உன்னை பற்றி தான் சொல்லுது, அப்போ பார்த்துக்க, பெரிய லைட்டை போ.
ஐயோ! அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க வேற. ஏதோ அப்பா பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். அப்படின்ற மாரி தன்னடக்கமா சொல்றான். இப்போ ஆரம் அப்பா தான் பார்க்குறாங்க. டேய் ஆரம். அப்பா. என்னடா அந்த வேலை முடிஞ்சுச்சா என்ன? ஆ ஓரளவுக்கு முடிஞ்சுப்பா. வயல்ல வேலை போயிட்டு தான் இருக்கு. அப்படின்ற மாரி சொல்றான். சரிடா. அது என்னன்னு பார்த்துக்கோ. சரியா? சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமா பெரிய ரெஸ்ட்டு. இத்தனை வருஷமா ரெஸ்ட் தானடா எடுத்துட்ருக்கேன். பா அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த பாரு அக்கா வேற வந்துருச்சு. இப்பறம் நீங்கள் ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துடணும் பார்த்துக்கோங்க. இப்போது ஒயின் அம்மா தான். அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க? ஒழுங்காக பழையபடி வாங்க சொல்லிட்டேன். சும்மா நோயாளி மாரிலாம் உட்காந்துருக்காதீங்க. இல்லைம்மா எனக்கும் வயசாகுதுல்ல. நான் என்ன பண்ணுறது? அதான் உடம்பு ஒத்துழைக்கல. அதெல்லாம் இல்லை. நான் வந்துட்டேன்ல. இனிமேட்டு நான் உங்களை பார்த்துக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஒயின் அம்மா தான் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இத்தனை வருஷமாக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தனோ என்னமோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சிரிச்சிட்டு சொல்கிறாங்க. பா என்ன வார்த்தை சொல்கிறீங்க? இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதும், எங்கம்மா நீ வேற, நீ கோச்சிக்கிட்டு போனதும் திருப்பி வரவே மாட்டியோன்னு நினச்சிட்டேன். இப்போது ஒயனோட அப்பாவை தான் பார்த்து, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அன்றைக்கி அப்படி பேசிக்க கூடாது. ஐயோ மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, நீங்கள் வேற, நான் அன்றைக்கி என் மனசில் எதுவுமே கிடையாது. உங்கள் பொண்ணு தான். மா மனசில் எதுவும் வச்சுக்காதடா, அன்றைக்கி அப்பா ஏதோ பேசிட்டேன். பா என் மனசுலாம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் வேற. ஒழுங்காக பழையபடி இருந்துச்சு உட்காருங்க. அதெல்லாம் சரியாயிரும். நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு. ஏன்பா உங்களுக்கு அப்படி என்ன தான் குறை மனசில்? இப்போ நானும் பேசிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு என்னடா குறை? உன்னையும் ஒரு நல்ல இடத்துல கொடுத்துட்டேன். இப்போது ஆரம் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சிடும்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. பா இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். ஏண்டா உனக்கு மட்டும் என்ன வயசு? என்ன சின்ன வயசாகுது? வயசு 30 ஆயிடுச்சுல்ல. உனக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது? நான் என்ன உன்னை கடைசி வரைக்கும் கையிலேயே வச்சிட்ருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஒயனோட அம்மா தான் ஆரம்பம் பார்த்து, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற? அதான் அப்பா தான் சொல்கிறாங்கல்ல. இல்லைக்கா அப்பா இப்படி இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருசாக இது இல்லைக்கா. நீ கல்யாணம் பண்ணால் அவர் எழுந்திரிச்சு தானாக உட்காந்துருவார். நீ வேற, அவருக்கு மனசில் இருக்கிறது 2 வருத்தம் தான். ஒன்று நான் பேசணும், இன்னொன்று உனக்கு கல்யாணம் பண்ணணும். நான் பேசிட்டேன். இப்போ அடுத்தது உனக்கு கல்யாணம் தான். நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் அப்பா தான், ஏம்மா வெளியே போய் பொண்ணு பார்க்கணுன்ற? ஏன் உன் பொண்ணை தரமாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஒயனோட அம்மாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஆரம்பம் அப்பா என்னப்பா கேட்குறீங்க அக்கா கிட்ட? பாவம்ப்பா, அந்த பிள்ளை பட்டணத்தில் வளர்ந்த பிள்ளைப்பா. அது எப்படி இந்த ஊருக்கெலாம் வந்து செட் ஆகும் சொல்லு? நீ வேற அக்கா, நீ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதுக்கா, விடுக்கா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்கிறான். ஒயன் அம்மா தான் இதை பற்றி யோசிச்சது கிடையாது. யோசிக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அப்பா கூட சண்டை போட்டு சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்னு மாரி. அதேமாரி ஆரம்பு நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, அது நான் தூக்கி வச்சு வளர்த்தவன், தப்பு பண்ணது கிடையாது, நல்ல பையன். ஆரம்ப கட்டிக்கு போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன் நானே சொல்லியிருக்கேன். அப்படின்னும் போது ஒயனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒயனை சந்தோஷமாக இருப்பாள்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை. ஆனால் அது ஒயன் எப்படி ஒத்துப்பான்றது தெரியல. ஆனால் அவங்க அப்பா கேட்டதுலேயும் ஒரு விதை சரிதான். இதை விட நல்ல மாப்பிள்ளையே நம்ம போய் தேடிட போகிறோம் வெளியே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு, ஒயனும் காலேஜ் முடிச்சுட்டா, இப்போ 2-3 வருஷம் போனால் நானும் கல்யாணம் தான் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நான் இப்பயே கட்டி கொடுத்துருவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போ அவங்க அப்பாவை பார்த்து தான், சரிப்பா நான் வந்து ஒயனே ஆரம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஒயனோட அப்பா தான் பார்க்குறாரு, என்ன சொல்கிறான்ற மாதிரி. இப்போ ஆரம்பம் அக்கா என்னக்கா சொல்கிற? அதெல்லாம் வேணாங்க்கா, நீ வேற, அது சிட்டியில் வளர்ந்த பிள்ளைக்கா, இங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு அது எப்படிக்கா பிடிக்கும்? அதெல்லாம் பிடிக்கும், நான் வளர்த்த பொண்ணு, அவள் சரின்னு தான் சொல்லுவாள், அம்மா சொல்லலாம் தட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பெருமையாக சொல்கிறாங்க. இவங்க அப்பா தான், நம்ம சொல்கிறதே அவள் கேட்க மாட்டா, இவன் எந்த நம்பிக்கையில் பஞ்ச டைலாக் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒயன் அப்பா தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஆரம், என்ன என் பொண்ணை கட்டிக்க மாட்டியா என்ன? அக்கா நான் அப்படி சொல்லலைக்கா. அப்புறம் என்னடா, என் பொண்ணை கட்டிக்கோ. அப்பா நீங்கள் தேதி மட்டும் பாருங்கள், ஆரம்பிக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னு, அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிடுவோம் சரிங்களா? இப்போ ஆரம் அம்மா தான், ஏண்டி ஒயன் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. மா அதெல்லாம் கேட்க வேண்டாம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கா? அம்மா நீ வெத்தலை வச்சுருக்கியா? நீ வெத்தலை போடுவல்ல, நீ கூடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பையை வாங்கி வெத்தலையும் பாக்கையும் எடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு, இப்போ ஒயன் அம்மா தான் ஒயன் அப்பா பார்த்து, ஏங்க வாங்க இங்க,
டேய் வயனு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பா இங்கே பாருங்க என் பொண்ணு வயனை நான் ஆரம்புக்கு தரேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது ஆரம் அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. இவங்களும் அவங்களோட வெத்தலையும் பார்க்க இவங்கக்கிட்ட கொடுத்து இந்தமாரி கல்யாணத்தை முடிவு பண்ணிடுறாங்க. பா இங்கே பாருங்க நிச்சயம் பண்ணியாச்சு, வயனை ஆரம்புக்கு தான் சரியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போது அவங்க அம்மா அப்பாவும் சிரிச்சுட்டு, இப்போ ஆரமோட அப்பா தான் இதுக்கு தான் என் பொண்ணு வேணுன்றது பாத்தியா, வந்த உடனே எப்படி ஆரம்புக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சான்னு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இப்போது வயனோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கேலண்டர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா நீயே நல்லா பாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்க அப்பா தான் அதில் 2-3 நல்ல தேதி இருக்குமா, 1 மாதம் கழிச்சு ஒரு நல்ல தேதி இருக்குது, அதில் பண்ணிக்கலாமா? ஏன்பா அவ்வளோ தூரம் போகிறீங்க, ஏன் பக்கத்தில் எதுவும் இல்லையா என்ன? இல்லைம்மா கல்யாணம் ஏன் நம்மளால் பண்ண முடியாதா என்ன, நம்மக்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரி திரும்பி ஆரம்ப கேட்குறாங்க. இல்லைக்கா இங்கே பாருங்க அதெல்லாம் இல்லை அப்பா, பக்கத்துலேயே தான் ஒரு தேதி பாருங்கள், இன்னும் ஒரு 5 நாளில் ஒரு கல்யாண தேதி இருக்குமா. அப்புறம் என்ன, அந்த தேதியும் முடிவு பண்ணிக்கோங்க, அதிலே கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அக்கா. அக்கா என்னடா அக்கா, என்ன அக்கா சொன்னால் கேட்க மாட்டியா என்ன, உனக்கு என்ன அக்கா பேச்சு கேட்காம எனக்கு குளிர் விட்டு போச்சா? இல்லைக்கா அப்படி இல்லை போ. இப்போது ஒயின் அம்மா ஆரம்பம் அதட்டின உடனே ஆரம்பம் போயிடுறான். இப்போது ஒயின் அப்பா தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நமக்கு மட்டும்தான் இந்த நிலமைன்னு பார்த்தா இங்கே இருக்க எல்லாருக்கும் அதே நிலமை தான் போலையே. நீங்கள் என்னங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க, வாங்க போய் வேலையை பார்ப்போம், பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு மாதம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஒயின் அம்மா தான் ஒயின் அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஒயின் அப்பா தான் திரு முடிச்சிட்ருக்காரு. இவர் அப்படி தான்ப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் மற்ற வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒயின் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒயின் அப்பா தான், ஏய் நில்லுடி, என்னங்காச்சு, இரு நீ மட்டும் ஒயினை கேட்காம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்துட்ட, நான் ஏன் அவளை கேட்கணுங்க, இவ்வளோ நாள் அவள் முடிவு பண்ணி பண்ணதெல்லாம் பார்த்தாதான் என்ன, கல்யாணம் என் இஷ்டம்தான், ஏன் ஆரம்ப விட நல்ல பையன் உங்களுக்கு கிடச்சிருவானா என்ன சொல்லுங்கள். இல்லடி அவள் விருப்பத்தையும் அவள் விருப்பம் கேட்டால் மாடல் ஆகணும், 4 பேர் முன்னாடி கிழிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நடக்கணும், இதுதான் சொல்லுவாள். ஏன் ஆரம்ப கல்யாணம் பண்ணால் அவளால் மாடல் ஆக முடியாதா என்ன, எல்லாம் என் தம்பி தான் உதவி பண்ண மாட்டானா என்ன, அதெல்லாம் பண்ணுவான், அதுக்காகலாம் கல்யாணத்தெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், என் தம்பி எந்த விதத்தில் குறைச்சேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லடி ஆரம் நல்ல பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் என்னங்க, என்ன வயசு வித்தியாசத்தை பார்க்குறீங்களா, அவ்வளோ வயசு வித்தியாசம் கூட கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு 22, ஆரம்புக்கு 30 வயசு, அவ்வளோதான் வித்தியாசம், வெறும் 8 வயசு தான் வித்தியாசம், ஏன் உங்களுக்கு எனக்கு தான் 9 வயசு வித்தியாசம், நம்மளாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா என்ன அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் அதுக்காக சொல்லலடி, எப்படியும் அவள் எப்படி இந்த ஊரில் இருப்பா, ஏன் இருந்து தான் ஆகணும், நாங்களாம் இல்லை, ஏன் இந்த ஊரில் என்ன குறைஞ்சிருச்சு, நீங்கள் வாங்க சும்மா உங்கள் பொண்ணுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்கள் பொண்ணு நல்லா தான் இருப்பா, அப்படியே எனக்கு மட்டும் பாசம் இல்லாத மாதிரி தான், என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஆனால் நானும் அவகிட்ட பேச மாட்டேன், அவள் என்கிட்ட தான் வருவாள், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒயின் நம்ம தான் போகிறாங்க. இப்போ ஒயின் குளிச்சுட்டு ரூமில் தான் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கா. என்னது இது, டவரே கிடைக்க மாட்டேங்குது, சை என்னடா இது, இப்போ நான் எப்படி நெட் யூஸ் பண்ணுறது, நியூ மாடல் ட்ரெஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. இப்போ அவங்க அம்மா தான் கதவை தட்டிட்டு உள்ளே வராங்க. ஒயினு என்னம்மா, நானே நெட்டு கிடைக்கலாம் டென்ஷனில் உட்காந்துருக்கேன், நீ வேற மா எப்போம்மா அந்த ஊர் ஓட்டிக்கலாமோ அப்படின்ற மாதிரி கேட்குறா. போகலாம் என்ன பண்ணிகிட்ருக்க, என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன், புது மாடல் ட்ரெஸ்லாம் வருதுன்னாங்க, அதான் என்னென்னு பார்த்துட்ருக்கேன். ஓ சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்ன விஷயமா, சொல்லு. இங்கே பாரு ஃபோனை ஒரு ஓரம் வைமா, இருமா இப்போ தான் சிக்னலே கிடச்சிருக்கு, அதான் பார்த்துட்ருக்கேன். வயன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கேன், நீ சொல்லுமா, அதான் கேட்டுட்டு தானே இருக்கேன். சரி உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டி அப்படின்றாங்க. சரி எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ சரி தானே, என்னம்மா, அம்மா என்ன சொன்ன, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டி, உனக்கு சரின்னு சொல்லியா, நான் வேறு உன்னை ரொம்ப இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரிடி அப்போ நான் போய் என் வேலையை பார்க்குறேன். நில்லுமா, நான் இங்கே ஃபோனை பார்த்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், என்னம்மா சொல்கிற, எத்தனை வாட்டிடி கேட்ப, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டி. என்ன விளையாண்டுருக்கியா என்ன, நான் ஏன்டி விளையாடணும், உண்மையை தான்டி சொல்கிறேன். யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, நான் யாரை கேட்கணும்,
என்ன கேட்கணும், நான் தான் அதை முடிவு பண்ணணும். ஆ, நீ முடிவு பண்ணதெல்லாம் போதும், இதை நாங்கள் தான் செய்வோம். அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ம், தெரியுமே, அவருக்கும் இதுக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே தான் ஏறுறா. டேடி, நீங்கள் கதவுக்கு வெளியே தான் நிற்கிறீங்கன்னு தெரியும், உள்ளே தயவு செஞ்சு வந்துடுங்க. ஆத்தடி, என்ன கண்டுபிடிச்சா? ஏ வாயா, கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா பொறுமையாக உள்ளே வராரு. பையனு, டேடி என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு தான் நான் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்களா? நான் பாட்டுக்கு செவனே நான் அங்கே இருந்திருப்பேன்ல, ஊருக்கு போகலாம் 2 மாதம் இருக்கலாம், திரும்பி வந்துடலாம் தானே சொன்னீங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதுவும் போய் இந்த ஊரில் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கணுமா? என் பையனு இல்லை, ஆரம் நல்ல பையன் தானே, அதான் உங்கள் அம்மா யோசிச்சு பார்த்து தானே சொல்லுவா. உன் நல்லதுக்கு தானேடா. ஏன் நல்லது என்னன்னு எனக்கு தெரியும் டாடி, சும்மா நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோடய ஆம்பிஷன் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் இந்த பட்டிக்காட்டில் என்ன உட்காந்துக்க சொல்கிறீங்களா? இப்போ என் அம்மா தான் என்னடி பட்டிக்காடுன்ற, நானும் இதே ஊரில் தாண்டி பிறந்தேன், உன்னெல்லாம் வளர்க்கல. ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பம் சொல்லணும். அவன் வந்து சொன்னான் நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எனக்கு தெரியும், காலையில் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே பாரு, அவன்லாம் எதுவும் சொல்லலை, நாங்கள் பெரியவங்களாக பார்த்து முடிவு பண்ணது தான். ஓ, அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணீங்க, அவரை எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்குறா. ஆமாம், எதுவும் சொல்லலை, அதுக்கு என்ன இப்போ? என் தம்பி நான் ஒரு சொல் சொன்னேன்னா அது என்னன்னு கூட யோசிக்காமல் அக்கா செய்கிறது நல்லது தான்ட்டு இன்ன வரைக்கும் அதை மதித்து நடந்துகிட்ருக்கான். இன்றைக்கும் அப்படி தான், நீயும் அதே மாதிரி தான். ஏன் என் தம்பி கட்டிக்க உனக்கு என்னடி வலிக்குது? என் ஆரம்பை விட யாராவது நல்லா உன்னை பார்த்துக்க முடியுமா? என்னால் அந்த பட்டிக்காட்டில் இருக்க முடியாது. நீ இங்கே இருந்துட்டு ஃபாரினுக்கு போனேன், நான் அப்ராடில் இருந்துட்டு இங்கே வர முடியாது, புரியுதா? என்னாலாம் இங்கே இருக்க முடியவே முடியாது. நான் போய் இப்போயே ஆரம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறா. இப்போ அவங்க அம்மா தான் கையை பிடிச்சி பல்லார்னு கண்ணத்துலேயும் ஒன்று வைக்கிறாங்க. மா, என்ன இவ்வளோ நாள் செல்ல கொடுத்து வளர்த்து தான் நான் கெடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் உன்னை அடித்தது கிடையாது, இன்றைக்கி நான் உன்னை கை நீட்ட வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச, எங்கள் 2 பேர் போனதை தாண்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு தான் வெளியே போயிடுறாங்க, கதவை சாத்திட்டு. ஒயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ ஒயின் அப்போ தான் வெளியே போயிட்டு, ஏண்டி அவளை அடித்த? ஏங்க சும்மா இருங்க, அப்போ தான் அவள் அடங்குவா, இல்லைனா ஆடிக்கிட்டே தான் இருப்பாள். பாவுண்டி குழந்த, எனக்கு மட்டும் தெரியாதா? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் அவளை அடித்ததே கிடையாது, வாட்டி அடிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருங்க, 5 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் பாசத்தெல்லாம் நீங்கள் அப்புறம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒயின் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இல்லடி பாவுண்டி, நான் போய் ஏங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நைட்டுக்கு தான் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க ஒயினை தவிர்த்து. இப்போது ஆரம் அம்மா தான், ஒயினை சாப்பிட கூப்பிடு மா, அவள் வருவாம்மா, ஃபஸ்ட்டாக எங்கே ஓடிட போகிறா, ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் வருவா, நான் கூப்பிட்டேம்மா, வருவா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. மா, இன்னும் எங்கே ஆரம் வரவே இல்லை? தெரிலடி, ஏதோ வேலை இருக்குன்னா வந்துடுவான், இரு. சரிம்மா, நீங்களாம் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பமாக தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இப்போ வடிவு தான், ஐயோ நீங்கள் 2 பேருமே போய் ரெஸ்ட் எடுங்க, மாமா வந்தால் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வடிவு பொண்ணு சொன்னதும் இப்போ ஆரம்பம்மா தான், சரி அவனுக்கு வந்தவொடனே இந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சிரு, சரியா? இது தான் சாப்பிடுவான் அவன். அத்தை, எனக்கு ஆரம்பம்மா பற்றி நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறா. இப்போ ஒயின் அம்மா தான் பார்த்துக்கிட்டே போகிறாங்க மேலே. ஆரம் அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க, மா என்னம்மா வடிவையே இங்கே இருக்கா? உனக்கு தெரியாதா? அவள் இங்கே தாண்டி இருக்கா ரொம்ப நாளா. ஏம்மா? உங்கள் அத்தை தான் வந்து வடிவு இங்கேயே இருக்கட்டும், ஊரில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க. இன்னும் அவள் இங்கே தான் இருக்கா, எங்கேயும் போகல. எவ்வளோ நாள் ஆச்சு? அவள் வந்தே 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்டி. 1 வருஷமா? ஆமாம், ஏன்? இல்லைம்மா, கேட்டேன், சின்ன வயசுலலாம் இந்த பக்கம் வந்தது இல்லையே, அதான். இல்லை அங்கே ஏதோ பிரச்சனையா, அதனால் அவங்க இங்கேயே இருக்கட்டும், பொறுமையாக நாங்கள் வந்து கூப்பிட்டுக்குறோம், அது வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க. எனக்கும் சரி துணையாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நானும் வடிவு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அவள் தாண்டி எல்லாத்தையும் கூட வந்து பார்த்துக்கிறா, என்ன ஆரம்ப அவங்க அப்பாவை எல்லாத்தையுமே பார்த்துப்பா, ரொம்ப நல்ல பொண்ணுடி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் அம்மா தான் திரும்பி வடிவை தான் கீழே பார்த்துட்டு அவங்க கூட தான் போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசினதை யாரோ ஒருத்தவங்க கதவுக்கு பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டுட்டு திருப்பி போயிடுறாங்க. இப்போ ஆரம் தான் நைட் நேரத்தில் உள்ளே வரான். மா, கை காலெலாம் கழுவிட்டு உள்ளே வந்துட்டு, மாமா அம்மா தூங்க போயிடுச்சு மாமா, வாங்க நான் சாப்பாடு போடுறேன். அப்படியா? அக்கா சாப்பிட்ருச்சா? எல்லாம் சாப்பிட்டாங்க மாமா, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இப்போ ஆரமும் போய் டேபிளில் தான் உட்காடுறான்.
இப்போது தட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கா. மேலேருந்து ஒருத்தவங்க இறங்கி வராங்க. இப்போ 2 பேர் திரும்பி பார்த்தா அது ஒயின் தான். ஒயின் வந்து ஆரம்பம் முறைச்சிக்கிட்டே இறங்கி வரா. இப்போ மனசுக்குள்ளே தான், ஐயோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போலையே, பாவம் அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அதனால தான் முறைச்சி பார்க்குது. இப்போ ஒயின் கீழே வந்து தான் டேபிள் இழுத்து போட்டு உட்காடுறா. சாப்பாடு வை எனக்கும். இப்போ தான், வடிவு சாப்பாடு வை. சரிங்க மாமா. இப்போ வடிவு சாப்பாடை வைக்கிறா. இப்போ ஒயின் வந்து ஆரம்பம் முறைச்சிக்கிட்டே தான் சாப்பிட்றா. ஆரம்பம் கீழே கொண்டு சாப்பிட்டுட்டு, சரி வடிவு நான் போகிறேன். மாமா முதுகு வலிக்குதுன்னு சொன்னீங்க, இருங்க நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன், வந்து நான் பிடிச்சி விடுறேன். இப்போ தான், ஐயோ அதெல்லாம் தேவையில்லை வடிவு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. வடிவும் பார்க்குறா, என்னாச்சு மாமாவுக்கு, நல்லா தானே இருந்தார். இப்போ ஒயின் தான், என்ன இல்லை ஒயினு, மத்தியானம் முதுகு வலிக்குதுன்னு சொன்னார், இந்த நெல் மூட்டை இறக்கி வச்சுட்டு இருந்தாங்களா, அப்போது ஒரு மூட்டை கீழே விழ போச்சு, அதை மாமா போய் தாங்கி பிடிச்சிச்சா, லைட்டாக இடுப்பு வலிக்குதுன்னாரு. சரி அதான் நைட்டுக்கு வந்து ஒத்தரை கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொன்னேன் எண்ணெய் காய்ச்சி வச்சு, அதுதான் வேண்டான்ட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி வடிவு யோசித்து சொல்கிறா. இப்போ ஒயின் தான் எதுவுமே சொல்ல, அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு எதுவும் கேட்காத மாதிரி அவள் பாட்டுக்கு போயிடுறா. இப்போ வடியை பார்க்குறா, என்ன ஒயின் எதுவுமே சொல்லலையே, சரி போ அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேலை இருக்கும், நம்ம எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம் அப்படின்ட்டு அந்த பிள்ளையும் படுக்க போயிடுறா. இப்போ ஒயின் தான் ரூமுக்கு வந்துட்டு, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா, எங்கள் அம்மா சொன்ன உடனே சரின்னு ஒத்துப்பானா, அவனுக்கு அறிவில்லை, பிடிச்ச கண்ணாப்பேனா திட்டிகிட்டே உட்காந்துருக்கா. இப்போ அடுத்த நாள் தான் தான் அவன் தூங்கி எந்திரிக்கிறான். அப்பா என்ன இப்போ அந்த இடுப்பு வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது தொட்டு பார்க்குறான், பார்த்தா ஏதோ ஆயில் மாதிரி இருக்குது. ஷோ இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் கேட்கவே மாட்டா. பரவாயில்ல, இப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கு, சரி குளிச்சுட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வடிவு பொண்ணு தான் போயிட்டு அம்மா கிட்ட கேட்குது, மா என்னம்மா ஏதாவது விசேஷமாக என்ன, அக்கா வந்ததுனாலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏண்டி உனக்கு தெரியாதா என்ன, என்னதும்மா, ஆரம்புக்கும் ஒயினுக்கும் கல்யாணம்டி, அதுக்கு தான் தடபுடலாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் இது உனக்கு தெரியாதா என்ன, ஏண்டி நேத்தியே அதை பற்றி தானே பேசிகிட்டு உட்காந்துருந்தோம், அம்மா கல்யாணத்தை பற்றியா பேசிகிட்டு இருந்தீங்க, ஆமாண்டி. இப்போ அந்த வடிவு பொண்ணு தான் ஏதோ யோசிச்சுட்டு ஆரம்ப பக்கத்துக்கு தான் வெளியே ஓடி வரா. பார்த்தா ஏதோ கொள்ளையில் வேலை பார்த்துட்ருப்பான். நேராக அவங்கக்கிட்ட போயிட்டு, மாமா மாமா. என்ன வடிவு, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. இரு மாட்டுக்கு தீவனம் வச்சிட்ருக்கேன், இரு வந்துடுறேன், சீக்கிரம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி இவள் அவசரப்படுத்திட்டு இருக்கா. இப்போ தான் பார்க்குறான், ஒரு 2 நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதை இப்போ தான் ஒயின் தூங்கி எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே கொல்லைக்கு வந்திருப்பா. இவங்க 2 பேரும் பேசுகிறது கேட்டுட்டு, அப்படின்னா முக்கியமான விஷயம் இருக்கும், ஒரு வேளை இவங்களுக்குள்ளே ஏதாவது ஓடுமா என்ன, இரு என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்குறதுக்கு நின்றுட்டுருப்பா. இப்போ அந்த வடிவு பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்து தனியாக நின்று பேசிகிட்ருக்கு. மாமா உங்களுக்கு கல்யாணமாமே. இப்போ தான் தலை குனிஞ்சிக்கிட்டே, ஆமாம் வடிவு, ஏன் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா என்ன, ஏன் மாமா அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை வடிவு, அக்கா தான் முடிவு பண்ணுச்சு. இப்போ ஒயின் தான், பார்த்தியா எங்கள் அம்மா தான் முடிவு பண்ணியிருக்கோம் தெரியும், ஒயினு இது என்னன்னு ஃபுல்லாக கேளு, அப்போ தான் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. மாமா அப்போ என் விஷயம் என்ன மாமா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கேட்குறா. உன் விஷயமா, அப்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, ஒரு வேளை காதலாக இருக்குமோ, ஒயினே விடாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுட்ருக்கா. இப்போ தான், வடிவு இங்கே என்ன பேசுகிற விஷயமா இது, அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓரமாக போயிடுறாங்க. இப்போ ஒயின் தான், என்ன எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்டி பார்க்குறா. பார்த்தா அவங்க தூரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது, இல்லாமையா இருக்கும், கொண்டு வரேன், வெளியே கொண்டு வரேன். இப்போ தான் வடிவுக்கிட்ட, இங்கே பாரு வடிவு, என் கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, அதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு பதிலை சொல்கிறேன் சரியா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி மாமா, நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், என்னை ஏமாத்திட மாட்டீங்கள்ல, அதெல்லாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன். இப்போ ஒயின் காதில் இதெல்லாம் விழுந்திருக்கோம், உன்னை ஏமாற்ற மாட்டேன்லாம், கன்ஃபார்ம், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஒயின் தான் ரூமுக்கு போயிட்டு
ஏதோ யோசிக்கிறா. எப்படி 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 அது நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி விடு, எப்படி இருந்தாலும் இந்த 5 நாளுக்குள்ளே ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல, சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவங்களே ஏதோ பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. கல்யாண ஏற்பாடெலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒயினுக்கு நாள் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. என்ன இவங்க இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அவள் வேலையை பார்க்குறா, இவன் வேலையை பார்க்குறான், இன்னும் தான் நினச்சிட்ருக்காங்க. சீக்கிரம் எதாவது வெளியே கொண்டு வந்தா தானே. இதில் வேற 5 நாள் கல்யாணம். நாங்கள் ஆல்ரெடி 4 நாள் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இவங்க என்னன்னா இன்ன வரைக்கும் சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ ஒயினோட அம்மா தான் வந்துட்டு, ஒயினு என்னம்மா இங்கே பாருடி, நாளைக்கு கல்யாணம், கீழே வா, நலுங்கு வைக்கணும். அதெல்லாம் வர முடியாது, போ. என்ன? வரேம்மா, போ. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நான் அந்த சாரியை தான் கட்டி விட வந்தேன். என்ன புடவையா? அதெல்லாம் என்னால் கட்ட முடியாது. நீ கட்டுற, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒயின் அம்மா தான் ஒயினை பிடிச்சி இழுத்து புடவையெல்லாம் கட்டி விட்டு, பா இப்போ தான் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ எந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லடி, இந்த புடவையில் தான் அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போடுறாங்க. இப்போ ஒயினும் வேண்டாருப்பா நின்றுட்டுருக்கா. இப்போ ஒயினை தான் கீழே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஒயின் இது வரைக்கும் யாருமே சாரியில் பார்த்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. பார்த்தா அப்படியே தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கா. அவள் ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ ஒயினை தான் கூட்டிகிட்டு வந்து ஆரம் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அங்கே உட்கார வைக்கிறாங்க. இப்போ திரும்பி ஒரு முறை ஆரம் வந்து வேறு ஏதோ பக்கம் திரும்பிட்டான். இப்போ ஒயினு வடிவை தான் திரும்பி பார்க்குறா. வடிவு எதுவும் சொல்லலை, அங்கே நின்று வேலையாக தான் பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேரும் இருக்கு, என் வாழ்க்கையை 2 பேரும் கெடுத்துட்ருக்காங்க. ஒன்று வெளியே சொன்னால் என்ன கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படியே பல்ல கடிச்சு டென்ஷனில் உட்காந்துருக்கா. இப்போ நலுங்கு வைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நலுங்கு ஃபங்க்ஷனும் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நைட்டே ஆயிடுச்சு. ஐயோ விடிஞ்சா கல்யாணம், என்ன பண்ணுறது ஒயன், பேசாமல் தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. எட்டி பார்க்குறா. பார்த்தா ஊருப்பட்ட சொந்தக்காரங்க. இதுலேருந்து எப்படி போகிறது, ஒரு வேளை ஜன்னல் வழியாக எகிரி குச்சிடலாமா அப்படின்ட்டு பார்க்குறா. பார்த்தா மாடியில் இருக்கா. கீழே குடித்தா ஒன்றும் தெரியாது போல். ஐயோ, இப்போ ஒயனோட அம்மா தான் வராங்க. ஏம்மா இங்கே ஏன் வரேன்? என் பொண்ணு கூட தூங்க தான். நான் இது வரைக்கும் தனியாக தான் தூங்கினேன், எனக்கு தூங்க தெரியும், நீ போ. அப்படியே என் மேலே பாசம் இருக்க மாதிரிலாம் நீ நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒயின் சொன்னதும், உன் மேலே நான் ஏன்டி பாசம் இருக்க மாதிரி நடிக்க போகிறேன், நீ எங்கேயாச்சும் ஓடிட்டினா அதுக்காக தான், சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ வர வரைக்கும் நிறைய யோசிச்சிருப்பேன். என்னடா கீழே சொந்தக்காரங்களுக்காக எப்படி ஓடுறது அப்படின்னு தானே யோசித்தேன். ஒயினு யோசிக்கிறா. நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் எப்படி இந்த அம்மா கண்டுபிடிக்குதுன்ற மாதிரி. என்ன உன் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கிறியா? ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, என்ன டென்ஷன் ஏற்றாத, நீ படுக்கிறதுனா படு அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கிட்ட போய் நிற்கிறா. பால்கனி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டோரை திறந்தா லாக் ஆகிருக்கு. சின்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் லாக் பண்ணியாச்சு, மூட்டை வந்து படு. ஐயோ இன்னை டென்ஷன் ஏற்றுறாங்களே. இப்போ ஒயின் வந்து பெட்டில் தான் உட்காடுறா. இப்போ அவங்க அம்மா ஒரு துணியை எடுத்து ஒயின் கால்லையும் அவங்க அம்மா கால்லையும் கட்டிக்கிறாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க, விடுமா. நான் என்ன குழந்தையா தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு? நீ குழந்தை கிடையாது, எந்திரிச்சு ஓடிட்டீன்னா சத்திய சோதனைடா. ஒயினை உனக்கு இவ்வளோ சோதனைகள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒயின் அம்மா தான் வரும்போது ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் இருக்க பாலை தான் குடிக்க போகிறாங்க. இப்போ ஒயின் பார்த்துட்டு, என்னம்மா பண்ணுற? என்னடி பண்ணுவாங்க, பாலை தாண்டி குடிக்கிறேன், குடித்தா தாண்டி தூக்கம் வரும், ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், ஆனால் இப்போ நான் இருக்கிற டென்ஷனுக்கு நான் தான் அந்த பாலை குடிக்கணும் அப்படின்ட்டு அதை வாங்கி கடகடன்னு ஊற்றிக்கிறா. இப்போ அவங்க அம்மா தான் பார்த்துட்டு, தலை எழுத்து, சொல்லியிருந்தா 2 கிளாஸில் எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல, படமா மூடிட்டு மேடம் அப்படியே பால் குடிக்காமல் தூங்க மாட்டேங்க, குழந்தை பாரு பட்ரி அப்படின்ட்டு அவங்க அம்மா பிடிச்சி திட்டிடுறா. என்னடி மரியாதை குறையுது, இதுக்கப்புறம் அவ்வளோதான், மூட்டுப்படு அப்படின்னு சொல்லி டென்ஷனில் கத்தி விட்டுறா. அவங்க அம்மாவும் தான் படுத்துக்கிறாங்க. இப்போ ஒயின் கொஞ்ச நேரத்துலேயே அவள் கண்ணெல்லாம் சுருக்கி தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஒயின் அம்மா தான் எந்திரிச்சு பார்த்துட்டு, தூங்கு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இப்படிலாம் பண்ணால் தான் நீ தூங்குவ, இல்லைனா நைட்டு பூரா மொட்டை மொழியை முடிச்சுட்டு உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கால் இருக்க கட்டெல்லாம் ஊக்குறாங்க. ஆமாம், அதில் வந்து ஒரு தூக்கு மாத்திரை டேப்லெட் போட்டிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒயின் எந்திரிச்சு பார்க்குறா. என்ன தூங்கிட்டானா? இப்போ ஒயின் அம்மா தான், ஒயின் எந்திரிச்சிட்டியா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆச்சு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு வா அப்படின்றாங்க. மா
என்ன போ. நான் எப்படி தூங்கினேன் அப்படின்ட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிறா. வயன் போறியா இல்லையா அப்படின்னதும் இப்போ போய் குளிச்சுட்டு வரா. அவங்க அம்மா புடவை தான் கட்டி விட்றாங்க. இப்போ எல்லாம் அழகாக ரெடி பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு கீழே தான் வராங்க. என்ன நடந்துச்சு? நான் எப்படி தூங்கினேன்? ஐயோ, நான் ஓடிடலாம் தானே நினச்சேன். கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது பெரிய வீடு தானே, கல்யாணமே அங்கே தான் வச்சுருக்காங்க. இப்போ ஆரம் தான் உட்காந்துருக்கான். இப்போ ஒயனை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஆரம் திரும்பி ஒயனை பார்க்குறான். ஒயனு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயர் தான் மந்திரம் சொல்கிறாங்க. இப்போது ஆரமும் சொல்கிறான். ஒயன் திரும்பி ஆரம்பம் தான் பார்த்துட்ருக்கா. திருப்பி கூட்டத்தில் தான் பார்க்குறா. எங்கே வடிவை காணுன்ற மாதிரி சுற்றி தேடிட்டு இருக்கா. இப்போ ஐயர் தான் மா மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் அவளும் கையில் இருக்க பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கா. இப்போ மந்திரம்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தாலி கட்டு தான் டைம் ஆகிடுச்சு. இப்போ ஆரம்பிக்கிட்ட தாலியை கொடுத்ததும் கட்டுங்க. ஆரம் தான் தாலி எடுத்துகிட்டு ஒயின் கிட்ட வரான். இப்போ ஒயின் வந்து அந்த தாலியும் பார்க்குறா, ஆரமையும் பார்க்குறா. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஆரமும் அந்த தாலியை தான் கட்டுறான். ஒயினோட பார்வை ஃபுல்லாக ஆரம் மேலே தான் இருக்குது. ஆரமும் தாலியை கட்டி முடிச்சிடுறான். இப்போது 2 பேர் கல்யாணமும் ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஆகட்டும். ஏன்னா அது பெரிய வீட்டு கல்யாணன்றதுனால நிறைய பேர் ரொம்ப ஆரவாரத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சோகமாக இருக்கிறது யாருன்னா ஒயின் மட்டும்தான். இப்போது நைட்டு தான் ஆகுது. எல்லாம் ஃபங்க்ஷன் முடிய எல்லாம் கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆரமோட அம்மா அப்பா, ஒயனோட அம்மா அப்பா, அப்புறம் அந்த வடிவு பொண்ணு, இன்னும் 2-3 பேர் தான் இருக்காங்க. ஒயன் தான் அந்த வடிவை பார்க்குறா. பார்த்தா அவன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. எதுவுமே சொல்ல. முன்னாடி இந்த மாதிரி இந்த கலகலப்பே இல்லை. இப்போ நைட்டு சாப்பாடெலாம் போட்டுட்டு ஆரம் ஆல்ரெடி ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஒயனை தான் ரெடி பண்ணி ரூம் கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. இங்கே பாரு ஒயனு, சும்மா ஆரம் கிட்ட வீம்பு பிடிச்சிட்ருக்காது சரியா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒயன் திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதான் பண்ணி வச்சிட்டல, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இதை கட்டிட்டு என் தம்பி தான் கஷ்டப்பட போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா தலையிலே அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஒயின் உள்ளே போயிட்டு கதவை சாத்தினா ஆரம் பெட்டில் தான் உட்காந்துருக்கான். இப்போ ஒயின் வந்து அந்த சும்மா பக்கத்தில் வச்சுட்டு ஆரம் தான் முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ ஆரம் நிமிர்ந்து பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. இப்போ ஒயின் தான் இப்போ கூட நீ எதுவும் சொல்ல மாட்டல அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன சொல்லணும்? இந்த கல்யாணத்தை பற்றி தான் நான் கேட்குறேன். இது அக்கா தானே முடிவு பண்ணுச்சு. சப்பா, அக்கா முடிவு பண்ணுச்சுன்னா ஓம் புத்தி எங்கே போச்சு? சரி அதை விடு, வடிவுக்கும் உனக்கும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போது ஆரம் நிமிர்ந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே. ஓ, ஒன்றும் இல்லாமல் தான் அன்றைக்கி கொலையில் நின்றுட்டு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேம்மா, கைவிட்டுற மாட்டேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு முறைச்சிட்டு கேட்குறா. இல்லை ஒயன், அது வேறு விஷயம். என்ன வேறு விஷயம்? என்ன வேறு விஷயம் நான் கேட்குறேன். ஒயன், எனக்கு புரியுது உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நான் வேணா அக்காக்கிட்ட பேசுகிறேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத சரியா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் வாழ்க்கையை வாழலாம். ஏதோ அக்கா சொன்னாங்கன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். இப்போ ஒயன் தான் நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் உங்ககிட்ட கேட்டேனான்னு கேட்குறேன். எனக்கு உன்னை பிடிக்கல, எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திமிரா கேட்குறா. இப்போ ஆரம் என்னன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். யோ மாமா, இப்போ வரைக்கும் நான் எதுக்கு கோவப்படுறேன்னு உனக்கு சத்தியமாக தெரியல அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்குறா. ஆரமோ என்னன்ற மாதிரி திருன்னு முழிக்கிறான். எனக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. எந்த சத்தியத்தை கேட்குறா அப்படின்ற மாதிரி ஆரம் திருன்னு இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கான். ஓ, அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டேன் அப்படி தானே? நான் 7 வயசு இருக்கும் போது இந்த ஊரை விட்டு போனேன். அப்போ நீ எனக்கு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்து கேட்குறா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்றத ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா? இப்போ ஒயினுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், ஆரம்க்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ ஆரம் பின்னாடி தான் ஒயின் சுற்றிட்டு இருப்பா. மாமா மாமா நில்லு மாமா, ஏன் மாமா ஓடுற, நானும் வரேன், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ஓடி வந்துட்டுருப்பா. ஒயினு, நான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கேனா இல்லையா? நானும் வருவேன், நானும் பம்பு செட்டில் விளையாடுவேன், நீ மட்டும் விளையாட போகிற எல்லாருக்கூடையும் என்னை கூட்டிகிட்டு போ. ஐயோ ஒயினு, அங்கே பம்பு செட்டில் ஆழம் அதிகமாக இருக்கும் ஒயினு, அதனால தான், இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேனா? இனி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ ஆரம்பம் கூட்டிகிட்டு வந்து அவளை பம்பு செட்டில் தான் விளையாட விட்டுருப்பான். இவனும் கையை பிடிச்சிட்டு கூட தான் நிற்பான். ஐ ஜாலியாக இருக்குது மாமா, மாமா தண்ணி அடிக்குது மாமா.
இப்படி தான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஒயின் வரவே மாட்டேன்றா. ஒயினு போதும், ஒயினு சளி பிடிச்சிரும், வா வெளியே. ஆஹா, நான் வரமாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம். பாரு ஒயினு, இந்த தண்ணி ஒத்துக்காது. கொஞ்ச நேரம் அம்மா அப்படின்ட்டு ஒயின் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு தான் வெளியே வந்திருப்பா. இப்போ ஆரம்பம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஒயினுக்கு செம்ம ஜுரம் வந்திருக்கும். எல்லாருமே ஒயினை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. ஆரம் தான் வந்து, அக்கா அவளை எதுவும் திட்டாதுக்கா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, நீ சும்மா இருடா, இவ தான் அடம் பிடிச்சிருப்பா, அதனால தான் நீ கூட்டிகிட்டு போயிருப்ப, எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒயினும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஒழுங்கு அந்த கஷாயத்தை குடுறி, தண்ணியில் போய் ஆட்ட போட மாட்டா தெரிஞ்சுல அப்படின்னு ஒயின் அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. இப்போ ஒயின் அழுதுகிட்டு, எனக்கு வேணாம், அது கசக்கும், எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அழுவுறா. இப்போ நீ குடிக்கல பிச்சு விடுவேன், குடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றி விட்டுறாங்க வாயிலேயே. ஒயினுக்கு கஷ்டப்பட்டு அதை முழுங்கிட்டு, நீ போ, எனக்கு நீ வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தான் பிடிச்சி அடிக்கிறா. நான் போகிறேன், அப்புறம் யார் இருப்பா அவங்க கூட, நான் மாமா கூட இருந்துக்கிறேன், நீ போ, நீ இங்கே போ, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்றா. ஏண்டி அப்போ அது என் வீடுனா உனக்கு வீடு இல்லையா? நான் மாமா கூட இங்கே தான் இருப்பேன், இதான் என் வீடு அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறா. இப்போ அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, என்னமோ பண்ணு ஆரம், இவளை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் போகிறாங்க. இப்போ ஆரம் தான் ஒயின்கிட்ட வந்து, ஒயின் இதுக்கு தானே சொன்னேன் ஆட்டம் போடாதுன்னு சொல்லி. மாமா என்ன மாமா நீயும் திட்டுற, எனக்கு தண்ணியில் விளையாடுறதுனா பிடிக்கணும், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆரம் தான், பிடிக்கும் தான் ஒயன், இப்போ பாரு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? அதுக்கு அதை கஷாயம் குடிச்சிட்டேன்ல, அப்புறம் உடம்பு சரியாயிரும். சரியாகும், சரி படு நீனு அப்படின்ட்டு படுக்க வைக்கிறான். மாமா நீனும் என் கூட தூங்கு இப்படி கை நீட்டுறா. இப்போ ஆரமும் ஒயினை ஹக் பண்ணி பக்கத்தில் படுத்துக்கிறான். அவள் நல்லா ஆரமோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு நிம்மதியாக தூங்குறா. இதை ஆரம் பார்த்துட்டு, ஐயோ வயனு பாவம், ஜுரமே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போது 2 நாள் அவளுக்கு உடம்பும் சரியாயிடுச்சு. இப்போ ஒயின் தான் ஆரம் கூட விளையாண்டுட்டு இருப்பா. மாமா திருப்பி இப்போ என்ன பம்பு செட்டு கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்குறா. இப்படி பம்பு செட்டுலாம் கிடையாது உனக்கு, சும்மா இரு, ஒரு வாட்டி சளி பிடிச்சி படுத்தது பார்த்தாது உனக்கு. மாமா இன்னும் திட்டுற, நீ எனக்கு கூட்டிகிட்டு போவல, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன் நீ தானே சொன்ன. ஆமாம் சொன்னேன், அதுக்கு திருப்பி தண்ணியில் விளையாண்டு சன்னி வரதுக்கா? அமைதியாரு, அதெல்லாம் கிடையாது. மாமா என்ன மாமா நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா? ஆரம்மாம்மா கூட்டிகிட்டு போ. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது தான் அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். இப்போ ஒயின் தான், இப்போ நீ மட்டும் கூட்டிகிட்டு போகல, நான் அப்புறம் பெரிய பொண்ணாயி உன்னை நான் கட்டிக்கவே மாட்டேன். ஆரம் திரும்பி, என்னடா இதெல்லாம் யார் இவக்கிட்ட சொன்னதுன்ற மாதிரி பார்க்குறான். என்ன நீ கூட்டிகிட்டு போனால் தான் நான் கட்டிப்பேன். ஏய் உனக்கு இது யார் சொல்லி கொடுத்தது? இது பாட்டி தான் சொன்னாங்க, உன்னை நான் தான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மாமா என்ன நீ, அப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏய் அதெல்லாம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது மாமா, இப்போ எனக்கு பதில் சொல்வியா மாட்டியா, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்ட்டு வாங்கி நிற்கிறா. ஏய் நீ இங்கே தானே இருப்ப, என் கூட தானே இருப்ப, நான் பொறுமையாக சொல்கிறேன், நீ முதல்ல பெரிய பிள்ளையாக வளரு சரியா? மாமா என்னை கட்டிப்பியா மாட்டியா இப்பயே சொல்லு, இதான் கடைசி முடிவு அப்படின்ட்டு வாயின்னு சொல்கிறா. இப்போ ஆரம் வந்து பார்க்குறான் என்னன்ற மாதிரி. ஏன் மாமா என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி இவ கண்ணு கலங்கினதும் பார்த்துட்டு, ஏய் உன்னை பிடிக்காம எப்படி, நீ சின்ன பிள்ளடி, நான் வளருவேன், நான் அது வரைக்கும் நீ வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு போயிட்டீன்னா பாட்டி தான் சொல்லுச்சு, எனக்கு தெரியாது, நீ எனக்கு சொல்கிற. சரிடி உன்னை தான் நான் கட்டிப்பேன். சத்தியமா அப்படின்னு கை நீட்டுறா. சத்தியமா உன்னை தாண்டி கட்டிப்பேன். நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வாயின்னு சொல்கிறா அழகா க்யூட்டா. ஆரப்க்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சரிடி நானே வந்து கேட்டு என் ஒயினை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி மாமா. இப்போ தான் ஒயின் சிரிக்கவே ஆரம்பிச்சிருப்பா. ஆரம்பம் சரி வா விளையாட போகலாமா? சரி அப்படின்னு கை பிடிச்சிட்டு போயிடுவா. இப்போ இதை தான் ஒயின் ஞாபகப்படுத்துகிற ஆரம்புக்கு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஒயின் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லடி நீ இந்த ஊரை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சா, நீ வேற பட்டணத்தில் வேற படிச்சிருக்க,
அதுவும் இல்லாமல் உனக்கு அங்கே இருக்கிறது தான் பிடிக்கும். எப்படி நீ திருப்பி இதெல்லாம் விரும்புவன் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்ன என்கிட்ட? எங்கள் அம்மா கிட்ட வந்து என்னை கேட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியா இல்லையாடா மாமா அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. சொன்னந்தாண்டி. அப்புறம் ஏன் எங்கள் அம்மா வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நீ உட்காந்துட்டு இருந்த அப்படி தானே? அப்போ இந்த ஒயின் உனக்கு வேணாம். அப்படி சொல்லலடி. பின்ன எப்படி சொல்கிற? ஆ எப்படி? ஒரு வார்த்தை வந்து நான் வந்தனே, இன்னும் ஒயின்னு வந்துட்டியா, ஒரு வார்த்தை கேட்டியாடா? நாள் பார்த்தனே ஏதாவது சொன்னியாடா? எதுவுமே கிடையாது. சார் வந்தீங்க, ஒரு ரொமான்டிக் சீனு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் என்ன எங்கேயாவது பார்த்தியா? நான் பார்த்தாலே திருச்சி ஓடிட்டுருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு ஒயின் திமிரா கேட்குறா. இப்போ ஆரம் தான் பயந்துக்கிட்டு, உனக்கு பிடிக்காதுன்னு தான். நான் பிடிக்காதுன்னு நான் சொன்னேனா? சொன்னேன்னான்னு கேட்குறேன். பிடிக்கலன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா சொல்லு? எங்கள் அம்மா சொன்னதுக்காக நான் வந்தேன்னு நினச்சியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஒயின் தான் யோசிப்பா, இந்தமாரி காலேஜே முடிய போகுது, என் மாமா வந்து இன்ன வரைக்கும் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் உட்காந்துருப்பா. ஒருவேளை வேறு ஏதாவது பொண்ணாக பார்த்துருப்பானோ, ஒருவேளை கல்யாணம் ஆயிருக்குமோ, அவன் பண்டுக்குள்ளே 1000 தாட்டு. ஏன்னா ஒயினுக்கு ஆரம்பம் தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. சின்ன வயசில் வந்து விளையாட்டாக சொல்லியிருந்தாலுமே அதை அவன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பா. இன்னதான் வெளியூர் போனாலும் நல்லா மாடலிங்காக இருந்தாலுமே ஆரம்ப கல்யாணம் பண்ணுன்றதுல மட்டும் உறுதியாக இருந்திருப்பா. அதனால தான் காலேஜில் எத்தனை ப்ரப்போசல் வந்தாலுமே அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டா. இவள் காலேஜ் முடிகிற டைமில் தான் அவங்க அம்மா கிட்டே ஏதோ ஒரு பிளான் பண்ணி போய் பேசுவா. என்னடி ஏதோ சோகமாக வந்திருக்க, என்னாச்சு? இல்லைம்மா, காலேஜ் முடிய போதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க நேட்டிவ் போகிறாங்களாம், எனக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாரி போய் ஒயின் சொல்லியிருப்பா. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் அந்த யோசனையே வருது. ஆமாம்ல, நம்ம ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அப்பா அம்மா ஆரம் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இதை ஒயின் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போது ஒயின் அம்மா தான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஒயின் வந்து மேலேருந்து கேட்டிருப்பா. ஆஹா, அம்மா வேலை பார்க்குது, அப்போ கண்டிப்பாக காலேஜ் முடியும் போது எல்லாம் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பா. இப்போது அவங்க அம்மா தான் ஒரு வாரம் கழித்து சொல்கிறாங்க, வைனு இந்தமாரி உன் காலேஜ் முடிச்ச உடனே நம்ம ஊருக்கு போகிறோம் மா, என்னெல்லாம் முடியாதுமா அப்படின்ட்டு கெத்தா சீன் போட்டிருப்பாளே தவிர்த்து, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பா. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஜாலியாக இருக்காங்களோ தெரியல, ஆனால் வைன் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பா. ஊருக்கு வந்ததும் ஃபஸ்ட் டைம் அந்த வடிவு பொண்ணை தான் பார்த்துருப்பா. பார்த்துட்டு மேலேங்களையும் பார்த்துருப்பா, யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி. இது அவங்க அத்தை பொண்ணுன்னு ஒன்றே அவளுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும். ஒருவேளை மாமா தான் கல்யாணம் பண்ணிடுச்சா என்ன அப்படின்ட்டு மேலேங்கேயும் பார்ப்பா. பார்த்தா கழுத்தில் தாலி, நெத்தியில் குங்குமம்லாம் இருக்காது. அப்போ சரி, மாமாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுவா, ஏதாவது ஃபோட்டோ எதாவது இருக்கான்ட்டு. ஆரம்போடது எதுவுமே இருந்திருக்காது. இவங்க அம்மா வந்து கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது இவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான். சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஐயோ, உடனே ஒத்துக்கிட்டா தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி பேசியிருப்பா. இப்போ அவங்க அம்மா தான் ஏன்டி ஒத்துக்க மாட்டேன் கேட்டதுக்கு, ஆமாம் நீ எதுக்கு போய் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பா. ஏன்னா ஆரம் வந்து அது சொல்லலை, அவங்க அம்மா போய் சொன்னது தான் அவளுக்கு கோவமே. அந்த ஈகோ வந்து தடுத்துருச்சு அவளுக்கு. இப்போது அதை தான் வச்சு கேட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்க ஆரம்ப. இல்லை பிள்ளை, உனக்கு பிடிக்கணும்ல, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. நீ அது என்கிட்ட கேட்டிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசினியாடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் காட்டுப்பட்டுன்னு கத்திட்டு இருக்கா. சரி இதெல்லாம் விடு. வடிவு வடிவு யார் உனக்கு? உங்களுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பா. சத்தியமாக எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது, அவன் என் தங்கச்சி மாதிரி. அப்புறம் ஏன் அப்படி சொல்லிட்டு இருந்த? உண்மையை மட்டும் சொல்லு. இப்போ ஆரம் தான் அவன் சொல்கிறான், வடிவு ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா வீட்டில் கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவள் இங்கே வந்தா. பாட்டி சொல்லிச்சு அவள் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு. ஆமாம், அந்த பையன் வீட்டில் ஒத்துக்கணும்ல, நான் அதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன். சரி, அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லடி, எனக்கே கல்யாணம் ஆக போகுது, அவள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அது தப்பாக தெரியாதா, அதுக்காக தான் பேசுனீங்களா என்னன்னு வந்து கேட்கறதுக்கு வந்தா. சரி, அதுவும் நீ 5 நாளுக்குள்ளே சொல்கிறேன்னு சொன்ன. சொல்லிட்டேனே, அந்த பையன் வீட்லேயும் பேசியாச்சு, கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். அப்போது வடிவு நீ லவ் பண்ணலையா என்ன? நான் எங்கடி லவ் பண்ணேன், அவள் என் தங்கச்சி மாதிரி. வயனு, உனக்கு நான் என்றைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அன்றைக்கிலேருந்து என் மனசில் நீ தான் இருக்க. நீ தான் போய் பட்டணத்தில் படிச்சிருக்க, உன் மனசு மாறி இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து யோசனை தவிர்த்து உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ வயன்தான், அப்படி இருந்தாலும் நீ ஏன் வந்து பேசலை? எனக்கு தெரியாது, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட தயவு செஞ்சு வந்து பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான்.
வேகமாக போய் பெட்டில் படுத்துக்கிறா, பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு. இப்போ ஆரம் தான் வரான். வந்த உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பார்த்துக்கோ. திரும்பி படுத்துக்கிட்டே சொல்லிடுறா. இப்போ ஆரமும் அமைதியாக உட்காந்துக்கிறான். ஏன்னா நானும் போய் கேட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஏதோ தப்பு இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் மார்னிங் தான் ஒயின் எந்திரிச்சு குளிச்சுட்டு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு மேலே ஒரு லூஸாக ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இறங்கி கீழே தான் வரா. பார்த்தா சோஃபாவில் ஆரம் அப்பா, வயனோட அப்பா ஆரம்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிச்சனில் அவங்க அம்மா தான் இருக்காங்க. கிச்சனுக்குள்ளே தான் போயிட்டு, மா எனக்கு ஒரு காஃபி அப்படின்ட்டு அந்த கவுண்டர் டேபிள் மேலே தான் ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏண்டி இதை போட்டு தான் வந்தியா என்ன? ஆமாம், அதுக்கு என்னப்போ? ஏண்டி வெளியே அப்பா, என் தம்பி, உங்கள் அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க, நீ இப்படியாவா வந்த? அதுவும் நிறைய வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. மா அவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? இது என் வீடு, நான் அப்படி தான் இருப்பேன். என்ன பாட்டி, நான் அப்படி இருக்கக்கூடாதா என்ன? எனக்கு உரிமை இல்லையா என் வீட்டில் அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்குறா. இப்போ அவங்க அம்மா தான், ஏய் இது எப்படி உன் வீடாச்சு? இது ஏன் வீடுறி? இங்கே பாருமா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி எப்பயோ கொடுத்தாச்சு, நீ தான் இங்கே உட்காந்து ஓசு ஒருத்துனுட்ருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா திமுறா. பாத்தியம்மா இவளை கல்யாணம் பண்ண உடனே வெளியே அனுப்புகிறேன் என்னை வந்து, பாத்தியா அவ திமுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அம்மா சொன்னதும், ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு கிடையாது, உங்கள் தம்பி பொண்டாட்டி அப்படின்னும் போது அதுக்கான மரியாதை நீ கொடுக்கணும், புரியுதா அப்படின்ட்டு ஒயின் திமுறா சொல்கிறா, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு. இப்போ அவங்க பாட்டி தான், ஏண்டி அவகிட்ட வம்பிழுக்கிற, விடேண்டி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் விடு, அவள் அப்படி தான் வளர்ந்துட்டா, நீ தானே வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் கேட்குறாங்க. மா என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? ஆமாண்டி, நீ தானே இப்படி பிள்ளையை வளர்த்த, அப்போ நீ தான் அதுக்கு காரணம், அதுக்கு பாவம் தங்கம் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க. மா உலகத்தில் இப்படி ஒரு மாமியார் மருமகளை நான் பார்த்ததே இல்லைம்மா, அதுக்காக பொண்ணையே வெளியே தள்ளுறீங்க பார்த்தியா, நல்லா இருப்ப ஏண்டி, நீ ரொம்ப நல்லா இருப்படி, நல்லா இருப்பேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ அவங்க பாட்டி தான், ஒயின் சும்மா இரு, நீங்கள் வேறு பாட்டி, அதெல்லாம் சும்மா, எங்கள் அம்மாலாம் போகவே போகாது, அதெல்லாம் எப்பயோ பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கு, 2 மாதம் இங்கே இருந்துட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. இப்போது அவங்க அம்மாவும், இருடி நான் இப்போ என் புருஷனை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்னங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இப்போது பயந்துட்டு, என்னாச்சு? இப்போ ஆரம்பம், மாமா என்னாச்சு? இல்லைடா என் பொன்னாடி குரல் மாதிரி இருக்குடா. ஏங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. பின்னாடி ஒயினும் அவங்க பாட்டியும் சிரிச்சிட்டே உள்ளே வராங்க. பாட்டி வாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏண்டி நீ வேற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியே வரா. இப்போ ஒயினும் அவங்க பாட்டியும் வராங்க. இப்போ அவங்க அம்மா தான் வந்து அவங்க புருஷன்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா பார்த்தீங்களாங்க, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா என்னன்னு கேளுங்க. ஒயின் அப்பா தான் என்னாச்சுன்ற மாதிரி பார்க்குறாரு. ஏம்மா ஏன் டென்ஷன் ஆகுற? இப்போ ஒயின் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஆமாம் முன்னாடி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு போய் 15 வருஷம் ஆச்சு வரத்துக்கு, இப்போது என்னம்மா கிளவியாகி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கலாய்க்கிறா. ஏண்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், என்னையே நீ இது பண்ணுறல்ல, இங்கே பாரு நான் இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். இப்போ ஆரம்பம், ஒயன் என்ன பண்ணுற, நீங்கள் சும்மா இருங்க மாமா, என்ன எனக்கு உரிமை இல்லையா என்ன, இது என்னோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. ஆஹா உரிமையாக பேசுகிறான்ற மாதிரி ஆரம்புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா உன் பொண்ணோட எதுவும் கேட்க மாட்டியா என்ன, அவள் அப்படி கேட்குறா, என்னை வெளியே போன்றா, உங்கள் அக்காவை நீ வெளியே போக சொல்லிடுவியா? அக்கா அப்படி இல்லைக்கா. ஓ இப்போ புரிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இப்போ என்னையே நீ வெளியே தள்ளுற அப்படி தானே, சரிடா நீ உன் பொண்ணாட்டியோட சந்தோஷமாக இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் கிளம்புறாங்க. என்னங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இருடி நீங்கள் இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை இங்கே உட்காந்து ஓசு ஒருத்திங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டதும், இருடி இவ வேற சுடுதண்ணியில் காலில் ஊற்றின மாதிரியே என்னன்னு கேட்போம். வயன்மா என்னம்மா? அவங்க தான் சொன்னாங்க, என்ன தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை திட்டினாங்க. நான் தான் சொன்னேன், இது தாத்தா பாட்டி வீடு மட்டும் கிடையாது, இது என்னோட வீடு, என் வீட்டில் நான் இஷ்டப்படம் இருக்கக்கூடாதான் என்ன அப்படின்னு ஒயின் கேட்குறா. பார்த்தீங்களாங்க அவளுக்கு திமுற. இப்போ ஆரம் வந்து, வயன் விடு வயன் ஏன் பிரச்சனை பண்ணுற, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, அதான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, இனிமேட்டு இது என் வீடு அப்படின்ட்டு வயன் சொல்கிறா. இப்போ அவங்க அம்மா தான், சரிடி உன் வீடு தான், நீ ஏன் கட்டிட்டாளு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்போ ஒயின் வந்துட்டு, யாரும் இங்கே அவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு அவசியம் இல்லை, அப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, இருக்கிறத இருக்கீங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டி கிச்சனுக்கு போய் ரசிச்சுக்கிட்டு. இப்போ அவங்க அம்மா தான், பார்த்தீங்களாங்க உன் பிள்ளைய, இதுவெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, சின்ன பிள்ளை நான் சொன்னீங்க, அது சின்ன பிள்ளை மாதிரியா நடந்துக்குது, அது இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆரம் வந்து, அக்கா விடுக்கா, அவள் ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணுறா, வாடா நல்லவனே நீ தானே, போ உன் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு அப்படியே திரி போ, கல்யாணம் பண்ணி ஒரு நாளால் அதுக்குள்ளே முந்தானியில் முடிஞ்சு வச்சுட்டா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஒயினப்பா தான், என்ன நடக்குதுங்க, என் பொண்ணு எப்போ இப்படி மாறினா, அவள் சிட்டியில் வளர்ந்த பொண்ணாச்சே, இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்ற மாரி அவர் ஒரே பேர் குழப்பத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ ஆரம் வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா அக்காவை கூப்பிட்டு உள்ளே போங்க மாமா, இல்லை பெரிய பிரச்சனை ஆகிடும். டேய் எனக்கு ஒன்றுமே புரியலடா மாமா, அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா, கூட்டிகிட்டு போங்க. சரி. ஏய் வாடி நீனு லதா, ஏங்க சும்மா என் வாயை அடைக்காதீங்க, அட வாடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஆரம் மாமா தான் கிச்சனுக்குள்ளே வராங்க. வயன் ஏன்டா அப்படி பண்ண? அத்தை விடுங்க அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னை அடிச்சிட்டாங்க. என்னது அடித்தாளா? ஆமாம் அத்தை, அதான் சும்மா ஒரு இதாக ரிவெஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. இப்போ அவங்களும் சிரிச்சுக்கிட்டு, பாவுண்டி. ஆமாம் பாவம் பார்த்துட்டே உட்காந்துருங்க, எப்போயும் உங்கள் பொண்ணு தானே உங்களுக்கு பெருசு, உங்கள் மருமகளும் உங்களுக்கு பெருசு கிடையாது, உங்கள் பேத்தியும் உங்களுக்கு பெருசு கிடையாது, இப்படி நான் 2 பட்டத்தை வச்சிட்ருக்கேன், ஆனால் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வம்பு கிழக்கிறா. கழுத என்னடி எப்படி இப்படி மாறின? அதெல்லாம் அப்படி தான், உங்கள் பையனை கட்டியிருக்கேன்ல அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாடுறா. ஆனால் வயன் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. இதே அழகாக புடவை கட்டி அழகாக தலை சீவி அதில் மல்லிகைப்பூ வச்சு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு வந்தனா அப்படி மகாலட்சுமி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படி இருந்தால் தான் உங்கள் பையனுக்கு பிடிக்குமா என்ன? ஏன் இப்படி இருந்தாலும் பிடிக்காதா? பிடிக்கும் தான், இருந்தாலும் சொல்கிறேன், அவனுக்கும் ஆசை இருக்கணும் அப்படி பார்க்கணுன்னு. ஓ பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆரம்பதான் வயலுக்கு கிளம்புறான். அப்போ அந்த வடிவு பொண்ணு தான் வந்துட்டு, மாமா என்ன வடிவு? மாமா நான் சொல்லியிருந்தேனே. வடிவு கவலைப்படாத, நான் எல்லாம் பேசிட்டேன், உனக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் சரியா? சரி மாமா, சரி நான் போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொன்னதும், மாமா ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன வடிவு? ஏன் மாமா சோகமாக இருக்கீங்க? ஏன் ஒயினக்காக்க உங்களை பிடிக்கலையே என்ன? அப்படிலாம் இல்லை வடிவு. அப்புறம் ஏன் மாமா இவ்வளோ வாட்டமாக இருக்குது? ஒயினக்கா கூட எங்கேயாவது போகலாம்ல? அவ கூடயா அப்படின்ட்டு நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அதெல்லாம் முடியாது வடிவு. ஏன் மாமா சலிப்பாக சொல்கிறீங்க? ஏதோ பிரச்சனையாக சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்க பார்க்குறேன். பிரச்சனையே உன்னால தான் வடிவு. என்ன மாமா சொல்கிறீங்க, என்னாலையா? இப்போ நேற்று நடந்த எல்லாத்தையும் A to Z சொல்கிறான். என்ன மாமா சொல்கிறீங்க? அப்போது ஒயினக்காக்கும் உங்களை பிடிக்குமா? அவள் இன்னும் அதே ஞாபகத்தில் இருந்திருக்கா. நானும் கல்யாணத்துக்கு அக்கா சொன்னாலேன்னு சரின்னு சொல்லிட்டேனே தவிர்த்து, ஏன் நீ வந்து உரிமையாக கட்டிக்கன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அவள் கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல, நான் முந்திக்கிட்டு போய் கேட்டிருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட அன்றைக்கி பேசினதை வச்சு அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. மாமா நான் உங்களை அண்ணன் மாதிரிலாம் பார்க்குறேன், அதைத்தான் நான் சொன்னேன், அவள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு சத்தியமாக இவ்வளோ பெருசாக போகும்னு தெரியாது. இல்லை பரவாயில்ல வடி விடு, எப்படி தான் அவளை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இங்கே பாரும்மா, எனக்கு ஒரு யோசனை வருது, அது மாதிரி செஞ்சினா ஒயினக்கா தானாக விழுந்துருவாங்க. என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? மாமா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போது என்னன்னா, நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளே போங்க. சரி போயிட்டு ஒயினக்கா எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அங்கேருந்து கத்தி சொல்லுங்கள் உங்கள் அம்மா கிட்ட, இந்தமாரி நான் பம்பு செட்டுக்கு போகிறேம்மா, வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சரி அதை ஏன் சொல்லணும்? மாமா நீங்கள் சொல்கிறத கேளுங்களேன். சரி சொல்லு. அந்த மாதிரி சொன்னிங்கன்னா ஒயினாக்காவுக்கு பல்ப் எரியும், அவங்களுக்கும் பம்பு செட்டில் குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, எப்படியும் வருவாங்க. அங்கே வச்சு உங்கள் காதலை சொல்லிடுங்க மாமா, நீங்கள் பண்ணதுக்கும் மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன சொல்கிற? ஆமாம் மாமா, ஆனால் அங்கே நிறைய பேர் வேலை செய்வாங்களே. மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா, இதில் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. மாமா எதுவும் வராது, இது நான் பண்ண தப்பு, நானே சரி பண்ணுறேன் சரிங்களா? அங்கே யாரையும் வர விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி வடிவு, இதுவும் நல்லா தான் இருக்குது. போங்க போங்க. இப்போ தெரியுது எப்படி நீ அந்த பையனை கரெக்ட் பண்ணியிருப்பேன்னு. மாமா என்னை புகாதீங்க மாமா, போங்க மாமா அப்படின்ட்டு வடிவு போகிறா வெக்கப்பட்டுக்கிட்டு. ஐயோ உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உள்ளே போகிறான். போய் பார்த்தா டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்ருக்கா வயனு. அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நின்றுட்டு, மா 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 டேய் ஏன்டா கத்திகிட்ருக்க? என்ன மா? வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, தண்ணி இறைக்கணும், அதனால் பம்பு செட்டில் போய் மோட்டரை போட்டு விட்டுட்டு நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும். சரிடா சரிடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போது திரும்பி ஒயனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஆரம் தான் போயிடுறான். இப்போ ஒயனுக்கு தான் பம்பு செட்டா, ஹை பம்பு செட்டு அப்படின்ட்டு அவளுக்கு தோணுது. வேகமாக கிச்சனுக்குள்ளே வந்துட்டு, பாட்டி 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 என்னம்மா என்னாச்சு, பசிக்குதா என்ன? அதெல்லாம் இல்லை மாமா, இப்போ பம்பு செட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்னாங்க. ஆமாம்
நானும் போவா. வேணாண்டா, உனக்கு சின்ன வயசுலேயே நீ குளிச்சு உனக்கு ஜன்னி வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், அது சின்ன வயசு, இப்போ நான் பெரிய வயசு ஆயிட்டல்ல, ப்ளீஸ். ஆனால் அவன் இந்நேரம் போயிருப்பானே, எப்படி உன்னை தனியாக விடுறது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இவ பார்த்தா வடிவு வரா. வடிவு, ஆ சொல்லுங்கத்த. ஒயினு பம்பு செட்டில் குளிக்க போகிறாளாம், கூட்டிகிட்டு போறியா? பம்பு செட்டுக்கா? மாமா இப்போ தானே போகுது. ஆமாம், அவன் போயிட்டான்ல, நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. ஓ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இப்போ வடிவுக்கு தான் லைட்டாக சிரிப்பு வருது. வாங்க வாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒயினும் வரா. இப்போ 2 பேரும் நேராக பம்பு செட்டுக்கு தான் போகிறாங்க. அம்மா, என்ன பம்பு செட்டுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா என்ன? நான் சின்ன வயசில் போகும்போதெல்லாம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆமாம், அது அங்கே ஒரு பம்பு செட் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் இப்போ ரிப்பேர் ஆகிருக்கு. நம்ம தோட்டத்துலேயே கொஞ்சம் கடைசியில் இருக்கும், அந்த பம்பு செட்டு தான் இப்போ வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வயல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வரா. நல்லா தான் இருக்கும், வாங்க வாங்க. தோ தெரியுது பார்த்தீங்களா? எங்கே? தோ அதுதான். இது அங்கே ஒரு கூரை வீடு மாதிரி இருக்கே, அது வந்து மோட்டர் ரூமு, பக்கத்தில் தான் பம்ப் செட் இருக்குது. இதோ தண்ணி இறக்கிது பாருங்கள். ஆமாம் ஆமாம், அங்கே தான். நீங்கள் போய் குளிச்சிட்ருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் போய் குளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரா. வந்துட்டு பார்க்குறா, பார்த்தா தண்ணிலாம் ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த தொட்டிக்குள்ளே இறங்கணும் தான் அவளுக்கு ஆசையாக இருக்குது. சுற்றி மாதிரி பார்த்தா யாரையுமே காணோம். அவள் ஒரு ஃப்ராக் தான் போட்டு வந்திருப்பா, அதை டக்குன்னு கழட்டிட்டா. ஒரு மேலே வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் மாதிரியும் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பா. இப்போது காலை உள்ளே விட்டு பொறுமையாக உள்ளே இறங்குறா. நல்லா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நடுங்குது. ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு அது உள்ளே போனதும் ஜாலியாக இருக்குது. வயனு தண்ணியில் இறங்கி விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ பின்னாடி பக்கமாக யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரு? கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆரம் தான். அவனும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். இங்கே என்ன பண்ணுற? நான் பயந்தே போயிட்டேன். ஏண்டி, ஏன் பொண்டாட்டி தொடர தைரியம் வேற யாருக்கடி இருக்கு அப்படின்ட்டு ஆரம் கேட்குறான். ஓ பொண்டாட்டியா? எப்போ ஆனா உன் பொண்டாட்டின்னு? ஏண்டி, நேற்று தான் நீ நம்ம கல்யாணமே ஆச்சு. தோ உன் கழுத்தில் தொங்குதே, அது நான் கட்டினது. அப்போ நான் தான் நீ உன் புருஷன். என்ன, இந்த தாலியை கட்டிட்டா நீ என் புருஷன் ஆகிடுவியா சொல்லு? அதெல்லாம் மனசார நேசிக்கணும். எப்படி நான் உன்னை இத்தனை வருஷமாக நான் நேசிச்சுட்டு இருந்தேனோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா. உன்னை நேசிக்கலன்னு நான் யார் சொன்னா? ஆமாம், நேசிச்சிருந்தேன்னா நீ வந்து கேட்டுக்கணும்ல எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா வந்து கேட்குற வரையும் தானே வச்ச நீனு அப்படின்னு வைன் சொல்கிறா. சொல்லிட்டு திரும்பிக்கிறா. இப்போ ஆரம் தான் திருப்பி, இங்கே பாரு வயன், எனக்கு தெரியல, நீ போய் பட்டணத்தில் படிச்சிருக்க, உன்னோட மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏதோ சின்ன வயசில் அறியாத வயசில் பண்ண சத்தியம். நீ அதுக்காக இப்படி இருப்பேன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. இதே நீ என் இடத்துல இருந்தீன்னா, இதுவே நான் வெளியே போய் படிச்சிருந்தேன்னா உன் மனசு எவ்வளோ பதறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பார்த்து கேட்குறான். ஒயினுக்கு அது புரியுது. இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒயின் வந்து ஆரம் பார்த்து சொன்னதும், ஆரம் தான், அதான் இப்போ சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. நீ தாண்டி இப்போ வரைக்கும் நான் வேறு எந்த பொண்ணையும் நினச்சி பார்த்தது கிடையாது. நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு நான் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்டி. சொன்னாங்க அப்படின்ட்டு ஒயின் செலுத்துக்கிறா. என்னடி வர வர கிராமத்து பொண்ணு மாரி மாறுற? ஆமாம், என் புருஷன் கிராமத்து பையன்னும் போது நான் மட்டும் எப்படி சிட்டி பொண்ணாவாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. ஆரம் தான் லைட்டாக சிரிக்கிறான். இங்கே பாரு, சிரிக்காத, நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் வடிவு விஷயத்துலேயே ரொம்ப கோவமாக இருக்கேன். அவள் ஒன்று மாமன்றா, நீ அவளை தங்கச்சின்னு தானே சொல்கிற? அவள் வாயால் ஆரம் அண்ணான்னு சொல்லு, நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. அது எப்படி உறவு முறையை மாற்ற முடியும்? அவள் என்னோட அத்தை பொண்ணுடி. ஓ, அவள் அத்தை பொண்ணுனா நான் உங்கள் அக்கா பொண்ணு மாமா. அதுவும் இல்லாமல் நான் உங்கள் பொண்டாட்டி, எனக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. சரிடி, நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரியாது, எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு கோவம் போகும். இப்போ தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸு, ஆரமண்ணா நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு தான் ஓடிடுறா திரும்பி பார்க்காம. இப்போ ஒயின் தான் திரும்பி பார்த்துட்டு இப்போ ஆரம் சிரிக்கிறான். ஓய்யோ, அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டாளா அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. என்ன சிரிக்கிற? அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டா. அதுக்கு என்னப்போ? இரு, அவள் வேலையாக இருக்கன்னு தானே போனா, எப்போ வந்தா? இருங்க, இது 2 பேரும் உங்கள் பிளானா இது இங்கே வர வைக்கிறதுக்கு? இப்போ ஆரம் சிரிக்கிறான். அப்போ என்னை பிளான் பண்ணி தான் இங்கே வர வச்சுருக்கேன். எனக்கு பம்பு செட்டு பிடிக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வர வச்சேன். ஆமாண்டி, என் பொண்டாட்டி. டக்குன்னு ஒயினை பிடிச்சி தான் இழுக்கிறான். ஒயின் போயிட்டு நெஞ்சிலே வந்து இடிச்சிட்டு இப்போ நிமிந்து பார்க்குறா. ஆரம் ஃபேஸ் கிட்டக்க இருக்கு. என்ன புலி மாரி உரும்பிகிட்டே இருந்த, இப்போ என்ன மியாவும் ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏட்டப்போ. நீ எதுக்கு என் பக்கத்தில் வந்த? போயிட்டுக்க. என் பொண்டாட்டி ரொம்ப சூடாக இருக்கா, அவளை தனிச்சிருவோமா?
அதெல்லாம் வேண்டாம், நீ ஏட்ட போ. ஆரம் தான் ஒயினை இழுத்து கிஸ் பண்ணிக்கிட்டே தண்ணிக்குள்ளே தான் போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வரான். இப்போ ஒயன் தான், மாமா என்ன பண்ணுற, நம்ம வெளியே இருக்கோம். இங்கே யாரும் கிடையாது, இது என்னோட தோப்பு, அதனால் நீ பயப்படணும்னா அவசியம் கிடையாது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இழுத்து கிஸ் பண்ணுறான். ஒயினும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் அவங்களே மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒயன் தான் ஞாபகம் வந்து டக்குன்னு ஆரம்பம் தான் தள்ளி விடுறா. மாமா போதும், நம்ம தோப்பில் இருக்கோம், இது ஒன்றும் வீடு கிடையாது, நீ நினச்ச மாதிரிலாம் இருக்கிறதுக்கு போங்கிட்டு. இப்போ ஒயன் தான் அந்த தொட்டியை விட்டு வெளியே இறங்குறா. இப்போ ஆரம் டக்குன்னு வந்து ஒயனை தூக்கிட்டு தான் நேராக அந்த குடிசை வீடு மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ளே தான் போகிறான். மாமா எங்கே போகிற? மாமா இது பார்த்தா அங்கே ஒரு கட்டில் இருக்குது, ஒரு கைத்து கட்டில் தான், அதை தான் ஒயனை போய் டொம்முன்னு போடுறான். மாமா என்ன பண்ணுற, இங்கே யாராவது வந்துட்டா? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு கதவை தான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இப்படி வேணுமோ அப்படி இப்படி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது ஒரு 2 hours கழிச்சு தான் ஒயனும் ஆரம்பம் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாமா கடைசியில் என்னையே இது பண்ணிட்டல, நீ கவுத்துட்டல, பின்ன என்னோட பொண்டாட்டியை நான் சமாதானப்படுத்தாமல் வேற யார் பண்ணுவா அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். இப்போ ஒயனை சிரிச்சுக்கிட்டே ஆரம் ஹக் பண்ணிக்கிறா. இப்போது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஈவினிங் போல் தான் வீட்டுக்கே வராங்க. இப்போ ஆரம்பமாக தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஒயின் நனைஞ்சு போய் வந்திருக்கா. ஏய் இவ்வளோ நேரம் பம்பு செட்டில் விளையாண்டுட்டு இருந்த? ஆரம் என்னடா இது? அம்மா நான் இல்லைம்மா, அவள் தான் ஆசைப்பட்டா, அவளுக்கு தான் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் ஜன்னி வந்துடும் தெரியுமா தெரியாதா? இப்போ உடம்பு சரியாக போச்சு, என்னடா பண்ணுறது பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு தோட்டி விடுறாங்க ஒயினுக்கு. நல்லா கேளுங்க, அவள் தான் எல்லாமே பண்ணார், நான் எப்பயோ வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாவமாக சொல்கிறா. ஐயோ இவன் என்னத்துக்கு இதான் சொல்கிறா? அது இல்லைம்மா, நீ சும்மா இருடா, போ நீனு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க. சரிம்மா. இப்போ ஒயின் தான் ஆரம்ப சிரிச்சிட்டு நக்கலாக பார்க்குறா. இப்போ தூட்டி விட்டு நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோடா. சரிங்க பாட்டி அப்படின்னு போயிட்டு ஒயின் பவ்யாவாக போயிட்டு ரூமுக்கு தான் வரா. ஏண்டி என்னடி சொல்கிற அம்மா கிட்ட? நான் என்னத்த சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன், நீங்கள் தானே விடலை அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்ற தான் போயிடுறா. இப்போது நைட்டு போல தான் ஒயினுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஆரம் பார்க்குறான். என்னடியாச்சு? தெரில மாமா, ரொம்ப குளிருது. இப்போ கை வச்சு பார்த்தா ஜுரம் அடிக்குது. ஜுரம்டி, இரு நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். ஐயோ மாமா இருமாம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஜுரம் அடிக்குது ஒயன், சுமார் நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மாமா அமைதியாக இருன்றல்ல, இப்போ எந்திரிச்சு போனேன் அப்புறம் எல்லோரும் ஒன்றை தான் திட்டுவாங்க, வேண்டாம். அதுக்குன்னு இப்படியே உட்காந்துக்க சொல்கிறியா என்ன? மாமா விடுமாம்மா. இப்போது ஒயன் தான் குளூரில் நடங்குறா. ஆரம் தான் இப்போது அவன் ஹக் பண்ணிக்கிட்டு பெட்ஷீட் அவனோட சேர்த்து போத்திக்கிறான். ஒயனுக்கும் அது ஹீட்டாக இருக்குது, அவளும் போத்திக்கிறா. மாமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவளுக்கு ரொம்ப குளிருது. ஒயினு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் இருடி. மாமா அதெல்லாம் வேண்டாம்மா. அப்புறம் எப்படி ஜுரம் சரியாகும்? அதெல்லாம் சரியாகும். எப்படி? நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் போய் சொல்கிறா. ஒயினு ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா, நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இப்போது ஆரமும் ஒயின் சொன்ன மாதிரி பண்ணுறான். ஆக்சுவலாக என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒயினும் ஆரமும் படுத்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு பாத்தியா? இப்போ பார் ஜுரம் ஓரளவுக்கு குறைஞ்சா. ஆரம் தான் தொட்டு பார்க்குறான். பார்த்தா ஓரளவுக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு. பாரு எப்படி மாமா, நீ ஸ்கூல்லலாம் படித்தது இல்லையா மாமா? ஏண்டி இதெல்லாமா புக்கில் வருது? ஐயோ மாமா இது இல்லை மாமா. இப்போ ஒயின் தான் புரிகிற மாதிரி சொல்கிறா. அதனாலயா? சரி சரி சரி, இப்போ பரவாயில்ல? பரவாயில்ல மாமா, டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறா. இப்படி தான் அவங்க லைஃப்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது ஒயனுக்கு கல்யாணம் ஆகி 2 months ஆச்சு. இப்போது ஒயனோட அம்மா தான் அவங்களோட ட்ராவல் பேக்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. கூட அவங்க அப்பாவும் பின்னாடி வராரு. இப்போ ஒயன் இதை பார்த்துட்டு, மா எங்கே கிளம்புற? ஏண்டி அப்போ நான் இங்கேயே இருக்க முடியும், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என் வீட்டுக்கு போவேணாம்மா? பாவண்டி என் புருஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு, அவர் வேலைக்கு போவேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா அது நம்ம கம்பெனி தானே. ஏண்டி நம்ம கம்பெனியாக இருந்தாலும் நம்ம தாண்டி வேலை பார்க்கணும். அதான் கிளம்புறோம், 2 மாதம் ஆயிடுச்சுல்ல. ஒயனுக்கு மூஞ்செல்லாம் சோகமாயிடுச்சு. ஒழுங்காக அம்மா அப்பாவை பார்த்துக்கோ சரியா, நீனும் வேலை வேலைக்கு சாப்பிடு, ஒழுங்காக பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவ்வளோ நாள் அம்மா அப்பா கூட இருந்துட்டோம்,
ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அவங்க மட்டும் போகிறாங்களேன்னு நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க அப்பா தான், வைனு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ சரியா, ஏதாவது ஒன்றா சொல்லு. ம் சரிப்பா, நீனும் அம்மாவும் பத்திரமா இருங்க. ஐயோ என்னடி உனக்கு என் மேலே அம்புட்டு பாசமா அப்படின்ட்டு வைன் அம்மா தான் நக்கலாக கேட்குறாங்க. மா போமா. சரி சரி, நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம். நீ அப்பா அம்மாவும் பத்திரமா பார்த்துக்கோ, ஆரம்பியும் பத்திரமா பார்த்துக்கோ. ஆ சரிம்மா. இப்போ 2 பேர் லக்கேஜ் எடுத்துகிட்டு தான் வெளியே வராங்க. இப்போ ஆரம் தான் உள்ளே இருந்துட்டு, அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து காரோட டிக்கியில் தான் வைக்கிறான். ஆ இப்போ ஒயின் பார்த்துட்டு, மாமா அம்மா அப்பா கொண்டு வந்து 2 லக்கேஜ் தான், நீ என்ன எக்ஸ்ட்ரா 2 லக்கேஜ் வைக்கிற? ஆமாம் ஒயின், அது நம்ம 2 பேருக்கும். என்ன நம்ம 2 பேருக்கும்? இப்போ ஒயின் அம்மா தான், டேய் ஏண்டா நீங்கள் எங்கள் கூட வரீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க்கா. அப்புறம் ஒயினோட ஆசை என்ன வருது? அவளுக்கு பெரிய மாடல் ஆகணும்னு தான் ஆசையே. எனக்காக அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா அதெல்லாம் இப்போ அவன் நிறைவேற்றுறது. அதான்க்கா நாங்கள் 2 பேருமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஒயினோட அப்பாவுக்கே கண்ணு கலங்கிருச்சு. ஆரம், நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலடா, உன்ன மாரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு தேடினாலும் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயன் தான் ஓடி போய் ஆரம் ஹக் பண்ணிட்டு, மாமா எனக்காகவா? ஆமாண்டி உனக்காக தான் மாமா. ஆனால் உனக்குலாம் அங்கே வந்து பழக்கம் இல்லை மாமா. ஏன் மாமா? தேவையில்லை. நான் உன் பொண்டாட்டியை நான் இங்கே இருந்துக்கிறேன் மாமா. எனக்கு இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பாரு, நீ என் பொண்டாட்டியாக நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன்னா என் பொண்டாட்டிக்கு இதுவும் தான் ஆசை. அப்போ அவள் கனவை நான் நிறைவேற்றுறதுல ஒரு புருஷனாக என்னோடய வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஒயனுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. மாமா ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. சரிடி சரி போகலாமா? பாட்டி தாத்தா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாட்டி தாத்தா. வயன் பத்திரமா போயிட்டு வா, உன் கணவன் நீ சீக்கிரம் நிறைவேற்று, உன்னை நாங்கள் டிவிலெலாம் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ம் சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. காலைல வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இப்போது 4 பேருமே ஏர்போர்ட் போயிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ராட் தான். ஆரம் வந்து ஒயனோட கனவை நிறைவேற்றுறதுக்காக அவனும் ஜாலியாக போயிடுறான். அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கதையிலையும் பேபிஸ் வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதுவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த எண்டிங்கே நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? எந்த சீன் பிடிச்சிருக்கணும் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்ச சீன் எதுனா, வைனும் அவங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த சண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த சீன் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா? ஓகே அமீஸ் பாய். அண்ட் மறக்காமல் பர்த்டே பேபிக்கு மறக்காமல் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. டட்டா.